பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அடுத்த பகுதி எங்களுடைய கத்துர்னதா பாடத்தில் 60வது பக்கத்தில், எங்களுடைய பிடிஎஃப் கிதாப் 60வது பக்கத்தில் வ அம்மல் ஃபிஅலு ஃபஸலாஸத்து அக்ஸாமின் அப்படின்ட்டு போகும் ஒரு பகுதி இருக்குது பாருங்க. அதாவது இப்போ கலிமாக்கள் என்கிறது 3 தானே. ஒன்று இஸ்ம், மற்றது ஃபியல், ஹர்ஃப். இப்போ இஸ்மில் வரக்கூடிய மபுனியான விஷயங்களை பற்றி எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. அசுல் இஸ்மில் மூரபு தான். மபுனிங்கிறது அசுலுக்கு மாற்றமான ஃபர். அப்போ அந்த மபுனியானவைகள்லையும் வரக்கூடிய அந்த 4 பகுதிகள், அதாவது லம்மின் மீது மபுனி, கஸ்ராவின் மீது மபுனி, ஃபத்தஹின் மீது மபுனி, சுக்குன் மீது மபுனி, அந்த விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக ஃபியல் சம்பந்தமாக பேசுவாங்க. அதில் ஃபியல் மாதி, முலாரி, அம்ரு சம்பந்தமாக பேசுவாங்க. பொதுவான ஒரு செய்தி சொல்லுவோம் என்னென்றால், ஃபியல்ற அடிப்படை அது மபுனி தாங்க. மபுனி தான் அசில். ஃபியலுங்கிறது மபுனி, ஒரு ஒரு நிலையான ஹரக்கத்தில் அதில் இறுதியில் இருக்கும். இப்போ மாதியான ஃபியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்றால் அது ஃபத்தஹாவின் மீது மபுனி. எல்லா மாதியான ஃபியலும் அப்படித்தான். அது சுலாசி முஜரது, ருபாயி முஜரத், சுலாசி மசிது ஃபிஹி, ருபாயி மசிது ஃபிஹி, எந்த வகையான மாதியான ஃபியலையும் எடுத்தாலும் அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் ஃபத்தஹாவின் மீது மபுனி தான். அந்த கடைசிக்கு ஃபத்தஹ் தான் இருக்கும். இஸ்தஹ்ரஜ ஜ பாருங்க, அக்ரம ம, தஅல்லம, இன்தலக, எந்த ஒரு ஃபியலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஃபியலுடைய கடைசி இடத்துல ஃபத்தஹ் தான் இருக்கும். எனவே அது மபுனி, ஃபத்தஹ் மீது மபுனி, நிலையான ஹரக்கத் அது. அதே சந்தர்ப்பத்தில் முலாரியான ஃபியலை எடுத்தோம்னு சொன்னால், முலாரியான ஃபியலுடைய அடிப்படை என்னன்னா மூரப். ஃபியற்கல்ல முலாரி மட்டும்தான் மூரப். அது அல்லாத மற்ற எல்லா வகையான வினை சொற்களும் ஏதோ ஒன்றில் மபுனியாக இருக்கும். மாதி ஃபத்தஹ் மீது மபுனி, அம்ரு ஃபியல், நஹி ஃபியற்கள் சுக்குன் மீது மபுனி. இஃப் அல், லா தஃப் அல் அப்படின்னு சுக்குன் மீது அது மபுனி. சரி, இப்போ இந்த பின்னணிகளோட தான் நம்ம படிக்கிறோம். முதலாவது ஃபியல்னா என்ன நம்ம சொல்லுவோம். ஃபியல்னா என்னன்னு கேட்டால், ஹுவல் லஃப்துல்லதி யதுல்லு அலா அமலின், ஒரு 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 செயலை, ஒரு ஹதஸை, ஒரு நிகழ்வை, ஒரு எக்ஷனை அது காட்டக்கூடியது. அது முக்குத்தரணி பிஹதில் அஸ்மினத்தி சலாசா, 3 காலங்களில் ஏதாவது ஒன்றோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ இந்த காலங்கள் ஏதாவது ஒன்றோட தொடர்புபட்ட வினை, அதாவது செயலை காட்டக்கூடிய எல்லா சொற்களுமே வினை சொற்கள் தான், ஃபியல் தான். அப்போ இந்த ஃபியலில் முதலாவது பகுதி மாதியான வினை. மாதியான என்றால் ஹுவல் ஃபியல் உள்ளதி எதுலு அலா ஹுசூலி அமலின் ஃபிஸமனில் மாதி, கடந்த காலத்தில் ஒரு செயல் நிகழ்ந்ததை காட்டக்கூடிய வினைச்சொல். அதாவது அந்த வேலை நடந்து முடிஞ்சுது, பேசுகின்ற அந்த காலப்பகுதியில் அந்த வேலை நடந்து முடிஞ்சுது. உதாரணமாக அக்கல செய்துண்டால் செய்து சாப்பிட்டான். இப்போ நான் சொல்லும் இந்த நேரத்தில் அவன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. தஹப செய்துன், செய்து போய் விட்டான். அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜமனு தக்கல்லும், இப்போ பேசும் இந்த காலத்தில் செய்து போவது என்கிற அந்த விஷயம் நடந்து முடிஞ்சுது. நசல் அல் மதருன்னு ஒரு ஆள் சொல்றாரு. நசல அல் மதர், மழை பெய்ததுன்னு சொன்னார்னால் மழை பெய்ஞ்சு முடிஞ்சுது. அப்போ அந்த வேலை நடந்து முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அதானே மாதிங்கிறது. அப்போ இந்த மாதியான ஃபியல் நம்ம எப்படி இனம் காண்றது? நாங்கள் சொல்லுவோம் முதலாவது என்னென்று கேட்டால், இது ஒரு மாதியான ஃபியல் தான் என்பதை நிரூபிப்பது என்னென்று கேட்டால், அதனுடைய அந்த மாதியான ஃபியலுடைய இறுதியில் சுக்கூன் பெற்றுக்கொண்ட அல்லது ஹரக்கத்து பெற்றுக்கொண்ட முஅன்னஸுடைய அந்த தா சேர்ந்து வரும். இப்போ உதாரணமாக ஃபஅலத், கதபத் அப்படின்னு சொல்லும் பொழுது தா உத்தனிஸ சாக்கினா, சுக்கூன் பெற்றுக்கொண்ட முஅன்னஸினுடைய தா சேர்ந்து வரும். எனவே எந்த ஒரு வினைச்சொல்லினுடைய இறுதியில் அந்த சுக்கூன் பெற்றுக்கொண்ட அந்த முஅன்னஸினுடைய தா, அவள் செய்தால் என்கிற அந்த கருத்துக்கு வரக்கூடிய ஃபஅலத்துடைய அந்த தா அது சேர்ந்து வர இயலுமான வினையாக இருக்குதோ அது மாதியான ஃபியல் அப்படின்னு சொல்லிடுவோம். எனவே கத்தபைல கத்தபத், லரபைல லரபத், சமிஅத், லஇபத், அகலத், ஷரிபத் நமக்கு சொல்ல இயலுமாக இருக்கும். அப்போ மாதியான ஃபியலாகும். பாருங்க, வ அம்மல் ஃபியலு, ஃபியலை பொறுத்த வரையில், அந்த அம்மாவுக்கு பொறுத்த வரையில், எஸ் ஃபோ. வ அம்மல் ஃபியலு, வினைச்சொல்லை பொறுத்த வரையில், ஃபஸலாஸத்து அக்ஸாமின், அது 3 பங்குடையதாகும். ஏன் 3 பங்குடையதாகும்? உடையதுன்னு சொல்றனால், ஒன்று 3ஆக இருக்க வாய்ப்பில்லை. ஒன்று ஒன்றாகத்தான் இருக்கணும், 2 2ஆகத்தான் இருக்கணும், 3 3ஆகத்தான் இருக்கணும். அதானே பொருத்தம்.
அப்ப எப்படி அது 1 3 ஆகிறது? இயலாது. ஸோ அப்ப எப்படி தக்குதீர் இருக்கும்னால் வ அம்மல் ஃபிஅலு ஃபஹுவ து சலாசத்தி அக்ஸாமின், து 3 பங்கை உடையது, 3 பங்கை கொண்டது, அந்த மாதிரி ஒரு கருத்து தக்குதீர்ல இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வினை சொல்லானது அது 3 பங்குடையது, 3 பங்கை உடையது. மாதின் என்றால் மாதியாகும். வயு உரஃபு இன்னும் அது அறியப்படுகிறது. மாதியான ஃபீல் எப்படி நம்ம இனம் காண்றது, அறிந்து கொள்வது என்று சொன்னால், ஐடென்டிஃபை பண்றனால் பிதா இத்தனிசி சாக்கிரதி, முஅன்னஸுடைய சுக்கூன் பெற்று கொண்டதாவாகிய தாவை கொண்டு அது அறியப்படுகிறது. பிதா இத்தனிசி சாக்கினதி. அப்ப தா என்கிறது மஜ்ரூர் முலாஃப், அத்தனிசி முலாஃப் இலைஹி, அல்பாவு ஹர்ஃபு ஜர், தாஇ மஜ்ரூர் முலாஃப், அத்தனிசி முலாஃப் இலைஹி, அஸ்ஸாக்கினதி சிஃபத். எதுக்கு சிஃபத்தா வந்திருக்குது? தாவுக்கு சிஃபத்து. எனவே ஒரு சொல் இலாபத்து செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு சிஃபத் ஒன்று வந்தால் ஃபர்ஸ்ட் முலாஃப் இலைஹுடைய கருத்து சொல்லி போட்டு தான் சிஃபத்துக்கு வரணும். முஅன்னஸுடைய சுக்கூன் பெற்று கொண்டதாவாகிய தாவை கொண்டு, முஅன்னஸ் உடைய சுக்கூன் பெற்று கொண்டதாவாகிய தாவை கொண்டு அது அறியப்படுகிறது. வபினா உஹு இன்னும் அது பினா செய்யப்படுவதானது, பினாட மபுனி, அது பினா செய்யப்படுவதானது அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீதா இருக்கும். அப்ப மாதியான ஃபியல் எதில் மபுனி அப்படின்னு கேட்டால், எதில் பினா செய்யப்பட்டிருக்குதுன்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் ஃபத்ஹின் மீது பினா செய்யப்பட்டிருக்கும். அது எந்த வகையான வசன்ல வந்தாலும் சரிதான், மாதியான ஃபியல் ஃபத்ஹின் மீது தான் மபுனி. வபினா உஹு அல் ஃபத்ஹி க லரப, லரப என்பதை போல. இல்ல ம வாவில் ஜமாஅத்தி, முதக்கர் ஜம்முடைய வாவுடனே தவிர, ஃபயுலம்மு அப்படி முதக்கர் ஜம்முடைய வாவோடு அது இருந்தால், ஃபயுலம்மு ஐ யுலம்முல் ஃபிஅலுல் மாதி, மாதியான ஃபியல் லம்மின் மீது பினா செய்யப்படும், அதுக்கு லம்மு செய்யப்படும். அப்ப முதக்கர் ஜம்முடைய சீகா என்கிறது ஃபஅல ஃபஅல ஃபஅலு என்கிற சீகா. அப்ப அந்த ஃபஅலு என்கிற சீகாவும் நம்ம லாங்கலிமாவை தான் பார்க்கணும். லாங்கலிமாவுக்கு என்ன ஹாக்கத் வைக்கப்படுகிறது? லம்மா வைக்கப்படுது. எனவே மாதியான ஃபியல் ஃபத்ஹின் மீது மப்னி தான் இருந்தாலும் முதக்கர் ஜம்முடைய வாவு சேர்ந்து விட்டால் அப்பொழுது அது லம்மின் மீது மபுனியாக மாறிவிடுகிறது. அதாவது சொல்ல வராரு, இல்லா வாவில் ஜமாஅத்தி, முதக்கர் ஜம்முடைய வாவுடனே தவிர, அப்படி முதக்கர் ஜம்முடைய வாவோடு இருக்குமேயானால் ஃபயுலம்மு அதற்கு லம்மு செய்யப்படும். க லரபு, லரபு என்ற உதாரணத்தை போல, லரபு என்ற உதாரணத்தை போல. அவில் லமீரில் முத்தஹர்ரிகி, அவில் லமீரில் மர்ஃபூஇல் முத்தஹர்ரிகி, அல்லது ஹரக்கத்து பெற்று கொண்டதாவாகிய ரஃபு செய்யப்பட்ட லமீருடன் இருந்தாலே தவிர, ஹரக்கத்து பெற்று கொண்டதாவாகிய ரஃபு செய்யப்பட்ட லமீருடன் இருந்தாலே தவிர, அப்படி இருக்குமேயானால் ஃபயுசக்கனு சுக்கூன் மீது அதை ஆக்கப்படும், அதுக்கு சுக்கூன் செய்யப்படும். க லரபுத்து, லரபுத்து என்பதை போல. இங்க என்ன சொல்ல வரார்னால், இப்ப நம்ம லரப லரபா லரபு லரபத் லரபத்தா லரபுனே, இப்ப இந்த லரபுன என்கிற அந்த 6வது சீகாவுல இருந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய 9 சீகாக்களையும், லரபுத்த லரபுத்துமா லரபுத்தும் லரபுத்தி லரபுத்துமா லரபுத்துன லரபுத்து லரபுன, இந்த 9 சீகாக்கள்லையும் என்ன வருதுனால் அந்த வினைச்சொல்லினுடைய இறுதியோட ஹரக்கத்து பெற்று கொண்ட ஒரு லமீர் சேர்ந்து வருது, ரஃபுடைய லமீர் சேர்ந்து வருது. பாருங்க, லரபுன சொல்லச்சு நம்ம லரபுன இல்ல அந்த ந என்கிறது ஒரு லமீர், முஅன்னஸ்ஜமுடைய லமீர், அது ந என்கிறது. அந்த லமீர் அது ஹரக்கத்து இருக்காது. லரபுன்னச்சு அந்த நக்கு என்ன இருக்குது, ஃபத்ஹாங்கிற ஹரக்கத்து இருக்குது. அப்படி ஹரக்கத்து பெற்றுக்கொண்ட லமீர் அதோட அது மர்ஃபுவான லமீர். ஏன்னா ஹுன்ன அந்த லமீர் எனக்கு மறைஞ்சிருக்குது. ஹுன்ன என்கிறது என்னது, ரஃபுடைய லமீர். ஏன்னா அது ஃபாயில். ஏன்னா லரபுன்னக்கு நம்ம ஏரபா வாசிக்கும் பொழுது லரபுன ஃபியலுன் மாலின் லமீருஹு ஃபாயிலுன் வஹுவ ஹுன்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய லமீர் என்னது, முஅன்னஸ்ஜமுடைய ஹுன்னங்கிறது அது ரஃபுடைய லமீர் ஃபாயில். ஸோ ரஃபு செய்யப்பட்டதாவாகிய அந்த ஃபாயிலை தழுவிய அந்த லமீரோடு அது சேர்ந்து வந்தால் அப்பொழுது நம்ம அதுக்கு சுக்கூன் செய்வோம். எதுக்கு? லாம் கலிமாவுக்கு. லரபு தூன்னு சொல்லச்சே, லரபுன்னு சொல்லச்சே எல்லாம் அந்த லாம் கலிமாவுக்கு என்ன வருது, சுக்கூன் வருது. ஃபஅல்ன ஃபஅல் நமக்கு தெளிவாக வழங்குது. அப்போ மாதியான ஃபியலை பொறுத்தவரை நம்ம டீட்டெயில்ஸை சொல்வதாக இருந்தால், பொதுவாக மாதியான ஃபியல் அதனுடைய அசில் ஃபத்ஹின் மீது மப்னி தான். முதக்கர் ஜம்முடைய வாவு சேர்ந்து வரும் பொழுது லம்மின் மீது மப்னியாக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு மாதியான ஃபியல்ல அந்த 6வது சீகா முதல் கொண்டு அதனுடைய கடைசி 14வது சீகா வரைக்கும் இடப்பட்ட அந்த 9 சீகாக்கள்லையும் லமீருடைய ஹரக்கத்து பெற்றுக் கொண்டதாகிய ரஃபுடைய லமீர் சேர்ந்து வாரதுனால லாம் கலிமாவுக்கு சுக்கூன் செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இல்லல் ஃபிஅலல் முஅத்தல்ல, முஅத்தலான ஃபியலை அதுக்கு முந்தி ஒன்று இருக்குது இல்லையா,
ஃபயுசக்கனு கதரபுத்து வமின்ஹு நிஅம வபிஸ வஅஸா வலைஸ ஃபில் அஸஹி. அதானே. வமின்ஹு இன்னும் அதில் நின்றும் உள்ளதாக இருக்கும்னா அந்த மாதியான ஃபியல் நின்றும் உள்ளதாக இருக்கும். நிஅம வபிஸ நிஅம அதே போன்று பிஸ வஅஸா வலைஸ ஆகிய ஃபியல்களும் அதில் நின்றும் உள்ளதாகும். அதில் நின்றும்னா மாதியான ஃபியல் நின்றும் உள்ளதாகும். ஃபில் அஸஹினால் மிக வலுவான கருத்தின் படிக்கு. ஃபில் அஸஹினால் மிக வலுவான மிக சரியான கூட்டின் படிக்கு. மிக வலுவான மிக சரியான கூட்டின் படிக்கு மாதியான ஃபியல்களாகும். எது? நிஅம பிஸ அஸா லைஸ இவைகள் இன்ன ஃபியல் என்கிறதுல கருத்து முரண்பாடு இருக்குது. அப்ப நிஅம பிஸ அஸா லைஸ என்கிற ஃபியல்களை பொறுத்தவரை மாதியான ஃபியல் தான். என்றால் நிஅமையில நிஅமத் அப்படின்னு சொல்லினது தா சேக்கேலும் முஅன்னஸினுடைய அந்த தாவ சேக்கேலும் நிஅமத்தில் மர்அத்து ஆயிஷத்து நிஅமத்தில் மர்அத்து ஆயிஷா நிஅமத்தில் மர்அத்து ஹதீஜத்து நம்ம சொல்லுவோம். அப்ப நிஅம என்கிறது வந்து ஃபியல் மத் புகழ்றதுக்கு வாரது. பெண்ணில் சிறந்தவளாக ஆயிஷா இருக்கிறாள், பெண்ணில் சிறந்தவளாக ஹதீஜா இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பாராட்டி சொல்லக்கூடிய அந்த ஃபியல் தான் என்னது நிஅம என்கிறது. அப்ப அதுல நிஅமைக்கு நிஅம நிஅமா நிஅமு நிஅமத் நிஅமதா நிஅம்ன அப்படி சர்ஃப் ஒன்று இல்லை. நிஅம நிஅமத் அப்படின்னு சொல்லி ஆண்பால் பெண்பால் இருக்குது. எனவே அந்த தா சுக்கூன் பெற்றுக்கொண்ட அந்த பெண்பாலினுடைய தா சேர்றதுனால மாதியான ஃபியல் தான் நிஅம அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிஸ ஒரு ஆளை அதாவது மோசமாக சித்தரிக்கும் பொழுது நம்ம பிஸங்கிற சொல்ல போட்டு பயன்படுத்த. எப்படி? பிஸ ரஜுலு ஹாலிதுன், ஹாலித் மிக மோசமானவர் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுல பிஸத்துன்னு சொல்லலாம். பிஸத்தில் மர்அத்து ஹிந்து, பிஸத்தில் மர்அத்து ஹிந்து, ஹிந்து மிக மோசமான பெண் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லுற நேரத்துல வந்து பிஸத்துன்னு நம்ம பெண்பால் செய்யறோம், தாவை வந்து சேர்க்கிறோம், அந்த பெண்பாலை காட்டக்கூடிய தாவை சேர்க்கிறோம். அதனால பிஸங்கிறது வந்து மாதியான ஃபியல் தான். என்னால் அதனுடைய இறுதியில முஅன்னஸை காட்டக்கூடிய அந்த தா சேருது. அதே மாதிரி அஸா லைஸ இவைகள்லையும் என்ன வருது? தா சேருது. பாருங்க, அசத்துன்னு சொல்லலாம். அஸா அசத். உதாரணமாக அசத் ஆயிஷத்து அந்தனாம, ஆயிஷா தூங்க பார்க்கிறாள், தூங்குவாள் போல அப்படி நம்ம சொல்லுவோம். தூங்க பார்க்கிறாள் தூங்குவாள் போலும் அப்படின்னு சொல்றது. அதாவது அஸா என்கிறது ஒரு ஒரு எதிர்பார்ப்பை சொல்ல வாருதுன்னு. அஸா அன் என்சிரல் மதரு, மழை பெய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதில் அது தனிப்பெரிய பாடம். அது அஃஆல் முக்காரபாவில் ஒரு வினைத்தான் என்னது? அஸா என்கிற அந்த ஃபியல். அதுக்கு மாதி மட்டும்தான் இருக்கு, முதாரி எல்லாம் அதுக்கு இல்லை. எப்படி நிஅம பிஸவுக்கு மாதி மட்டும்தான் இருக்குது, முதாரி அம்ரு நஹி எல்லாம் இல்லையோ அதே மாதிரி ஒரு சொல்லித்தான் இப்போ இந்த அஸா என்கிறது. அப்போ அதில் முதக்கரும் இருக்குது, முஅன்னஸும் இருக்குது. எனவே மாதியான ஃபியல் அது. லைஸ என்கிறது அதுவும் ஒரு இல்லை என்கிற கருத்தை காட்டக்கூடிய என்னது? கானவாக வாத்துஹாவில் வரக்கூடிய அந்த ஃபியல் நாக்கிஸ் வகையை சார்ந்தது. அப்போ அதில் மாலி 14 சீகாக்களும் வரும். லைஸ லைஸா லைசு லைசத் லைசத்தா லஸ்ன, லஸ்னு சொல்லணும். லஸ்ன லஸ்த லஸ்துமா லஸ்டும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்னாண்டு 14 சீகாக்களும் அதில் வரும். ஆனால் அதுக்கு முலாரி அம்ரு நஹி எல்லாம் கிடையாது. எனவே லைஸங்கிறதும் ஒரு மாதியான ஃபியல் தான். அப்ப நிஅம பிஸ மின் அஃஆலில் மத்ஹி, சாரி இந்த அஃஆலுல் என்னது அஃஆலுல் மத்ஹ் வதம் இல்லையா, அதாவது புகழ்றதுக்கு இகழ்றதுக்குரிய ஃபியல். நிஅம புகழ்றது, பிஸ பழிக்கிறது. அஸா மின் அஃஆலில் முகாரபா, அது ஒரு செயல் நடக்க எத்தனைக்குது அல்லது நடக்கலாம் என்கிறது எதிர் ஊகுறல்களுக்கு வாரது. லைஸ ஃபியல் நாக்கிஸ் வகையை சார்ந்தது. அப்ப இந்த 4 ஃபியல்களுமே மாதியான ஃபியல் தான். காரணம் அதனுடைய கடைசியில சுக்கூன் பெற்றுக்கொண்டதாகிய தாவை நமக்கு எட் பண்ணேலும் சேர்க்கலும். அதுக்கு பிறகு சொல்றாரு வ அம்ருன், இன்னும் என்னது? அம்ரு ஃபியலும் ஆகும். வயுரஃபு, அது அறியப்படுகிறது. அதுனா அது அம்ரு ஃபியல் அறியப்படுகின்றது. பிதலாலதிஹி அல தலபி, அது தலபை அறிவிப்பதன் மூலமாக அறியப்படுகிறதுன்றாரு. தலபை அறிவிப்பது. தல்ல எதுல்லு தலாலத்தினால் அறிவித்தான் அல்லது சுட்டி காட்டினான். தல்ல அழகி சுட்டி காட்டுறது ஒன்று இண்டிகேட் பண்ற அல்லது சிம்பிளிஃபை பண்ற, அதாவது சிம்பிளை என்ன சுட்டி காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். டினோட் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுட்டி காட்டுதல். அப்ப பிதலாலத்திஹி, அது சுட்டி காட்டுவதன் மூலம் அல்லது அது அறிவிப்பதன் மூலம், அல தலபி, தலபுனால் ஒரு வேண்டுகோள், ஒரு வேண்டுதலை அது அறிவிப்பதன் மூலமாக. அப்ப அம்ரு ஃபியல்ங்கிறது வந்து ஒரு ஏவலை காட்டும், ஒரு வேண்டுதலை காட்டும். எப்படி? இஃப் அல் நீ செய், இஷ்ரப் நீ குடி, இஜ்லிஸ் நீ அமரு,
உக்துப் எழுது, இக்ரா வாசி, இல் அப் விளையாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவல். அப்ப ஏவலை காட்டும் ஒரு கட்டளையை பிறப்பிப்பதாக அமையும் அது. அடுத்தது ரிக்வெஸ்ட் எஸ் மஅ கபூலிஹி யா அல் முகாத்தபதி, மஅ கபூலிஹி அது ஏற்றுக்கொள்வதனுடன், கபூல் பண்ண ஏற்றுக்கொள்வது எக்ஸெப்ட் பண்ணுவதனுடன், யா அல் முகாத்தபதி முகாத்தபாவுடைய யாவை என்று சொல்லுகிறார்கள். யா உல் முகாத்தபா அப்படிங்கிறது இந்த இஃப் அலி, இப்போ இஃப் அல் இஃப் அலா இஃப் அலி என்று வர சொல்லும் பொழுது வரக்கூடிய முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரதுடைய சீகா. முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரத், முன்னிலை பெண்பால் ஒருமை, முன்னிலை பெண்பால் ஒருமையை காட்டக்கூடிய அந்த யா சேர்ந்து வரும். தஃப் அலீன இஃப் அலி அப்படி நம்ம சொல்லும்போது வரக்கூடிய அந்த யா, அதையும் அது ஏற்றுக்கொள்ளும். அப்போ இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அலா இஃப் அல்ன, அதான் அந்த 6 சீகா அம்ருடைய. அப்போ அம்ரு ஃபியலில் ரெண்டு தன்மை இருக்கும். ஒன்று ஏவலை அது காட்டும், அடுத்தது அந்த ஃபியல் முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரதுடைய அந்த யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அது இருக்கும். வபினா உஹு இன்னும் அது பினா செய்யப்படுவதானது அலஸ் சுக்கூனி சுக்கூன் மீதாகும். அப்போ அம்ரு ஃபியல் எதில் மப்னி அப்படின்னு கேட்டால் சுக்கூன் மீது மப்னி. இஃப் அல் உக்துப் இக்ரா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அங்கே இறுதியில் சுக்கூன் வருது. கல்ரிப் இத்ரிப் என்ற உதாரணத்தை போல. இல்லல் ஃபேலல் முத்தல்ல முத்தலான வினையை தவிர. அப்போ ஒரு மூத்தலான வினையாக இருந்தால், உதாரணமாக ரமா எருமி, இது மூத்தலுங்கிறது லாங்கலிமா மூத்தலா நாக்கிசான ஃபியல். அப்படி நாக்கிசான லாம்கலிமா மூத்தலான ஃபியலாக இருந்தாலே தவிர, அப்படி மூத்தலான லாம்கலிமா மூத்தலான ஃபியலாக இருந்தால் ஃபஅலா ஹதிஃபி ஆஹிரிஹி அலா ஹதிஃபி ஆஹிரிஹி ஐ அலா ஹதிஃபி ஆஹிரி அல் ஃபியல் அல் மூத்தல், மூத்தலான அந்த ஃபியலுடைய இறுதியை ஹதுபு செய்வதன் படிக்கு அதனுடைய பினா ஆகிவிடும், மப்னியாக ஆக்கப்படுவது ஆகிவிடும். உதாரணமாக கஹ்சு, இப்போ உஹுசு என்கிறது நம்ம அம்ரு எடுப்போம் தகுசு என்கிற ஃபீல் இருந்து தகுசு தா கைன் ஜா வாவு. அப்போ தகுசூல நம்ம அம்ரு எடுக்கும் பொழுது முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா தாவை ஹதுப் செய்வோம் இல்லையா. அதுக்கு பிறகு நம்ம இறுதிக்கு ஜெசிம் செய்யணும். ஆனால் இறுதிக்கு ஜெசிம் செய்யறது எப்படின்னு கேட்டால் வாவை ஹதுப் செய்வது, வாவை அந்த இறுதியில் வரக்கூடிய வாவை ஹதுப் செய்யறது. அதை நம்ம என்ன எழுதி பார்க்கலாம். இங்கே பாருங்க, யாரபி சல்லி வசல் நம்ம எழுதி பார்ப்போம், அதனால நமக்கு வழங்கும். இப்போ ஃபியரி தான் தகுசு, இது நம்ம அம்ரு எடுக்க போகிறோம். தகு ஜூ இப்படி நம்ம எழுதுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லையா பிள்ளைகள். தா கைன் ஜா வாவ் தகுசு. இப்போ நம்ம அம்ரு எடுக்கிற சிஸ்டம் என்ன, நமக்கு எல்லாம் அறியப்பட்ட முறைமை தான். முதலாவது இந்த முதாரத்துடைய தாவை நம்ம ஹதுப் செய்யணும், இல்லாமலாக்கணும், நீக்கணும். இப்போ இறுதிக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் ஜெசிம் செய்யணும். அப்போ இறுதிக்கு ஜெசிம் செய்யறது எப்படி, ஆல்ரெடி வாவுக்கு சுக்கும் தானங்க இருக்குது. அப்போ என்ன செய்யறது, நம்ம இந்த மூத்தலுடைய அடையாளமாகி மூத்தலுடைய எழுத்தாகிய வாவை நம்ம ஹதுப் செய்யணும். அப்போ இன்னு நிற்கிது, வாசிக்க கஷ்டம். ஸோ நம்ம என்ன செய்யணும் என்றால் ஆரம்பத்தில் வசூலுடைய ஹம்சாவை கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்குறது, ஐங்கலிமாவுக்கு வரக்கூடிய ஹரக்கத்து தான் நம்ம கொடுப்போம். ஐங்கலிமாவுக்கு லம்மா இருக்குது. ஸோ உகு ஜூண்டு வரும். அப்போ தகு ஜூல நம்ம எடுத்தால் ஜூ இறுதியில் வரக்கூடிய அந்த வாவ் என்னது இருக்காது. இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் தர்மி என்கிற யா வரக்கூடிய ஒரு வினை சொல்லையும் நம்ம அம்ரு எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தர்மி முலாரிட்டு இருந்தால் அம்ரு எடுக்கிறது தர்மி தா இர்மி. அப்போ முதலாவது நம்மளோட வேலை என்னன்னு கேட்டால் இந்த தாவை ஹதுப் செய்யணும். இறுதிக்கு ஜெசிம் செய்வது அந்த யாவை ஹதுப் செய்வதன் மூலமாக. இப்போ மீண்டு நிற்கிது, வாசிக்க சிரமம். ஸோ ஆரம்பத்தில் கசரு செய்யப்பட்ட ஹம்சாவை கொண்டு வரணும். இங்கே காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே ஐங்கலிமாவுக்கு கசரா இருக்கிறதுனால என்ன, எனவே மீண்டு நிற்கும். ஸோ என்ன சொல்ல வரோம்னு கேட்டால் லாம் கலிமா மூத்தலான ஃபியலாக இருந்தால் அங்கே அம்ரு எடுக்கிற நேரத்தில் இறுதி ஹதுப் செய்யப்படுது. அப்படி இறுதி ஹதுப் செய்யப்படுவது தான் அதற்கான மப்னியாக பினாவாக அமையும். எனவே உகுசு இஹ்ஷ இர்மி அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. வனஹ்வ கூமா கூமு கூமின்னு காட்டிருக்காங்க. வனஹ்வ கூமா கூமு கூமி. இப்போ இந்த தஸ்னியாவாக ஜெம்மாக இருக்கிற நேரத்தில் அதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் இறுதியில் நூன் சேர்ந்து வரக்கூடிய சொற்களாக இருந்தால் அந்த சந்தர்ப்பங்களில் முஅன்னஸ்யமுடைய நூனை தவிர மற்ற எல்லா தஸ்னியாக்களுடைய முதக்கத்தியமுடைய அதே மாதிரி
முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரதுடைய சீகாக்கள்ல வரக்கூடிய அந்த நூனெல்லாம் ஹதுஃப் செய்யணும். அப்படித்தானே? அதாவது தஃப்அலு, தஃப்அலானி, தஃப்அலூன, தஃப்அலீன, தஃப்அலானி இப்படி வரக்கூடிய சீகாக்கள் இது நம்ம அமர் எடுக்கும் பொழுது இறுதியில் வரக்கூடிய அந்த நூனை நம்ம ஹதுஃப் செய்கிறோம். அப்போ இறுதியில் வரக்கூடிய நூனை ஹதுஃப் செய்வது தான் அதற்குரிய ஜஸ்ம். அப்போ அதுக்கு இறுதியில் சுக்கூன் செய்வது. எனவே தஸ்னியா பொதுவாக தஸ்னியா முதக்கர் ஜம் முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரதுடைய சீகாக்கள் அந்த நூனை ஹதுஃப் செய்வது தான் அங்கே நிகழக்கூடிய பினா. ஃபாலா ஹதிஃபின் நூன் இந்த வகையான சீகாக்கள்ல நூனை ஹதுஃப் செய்வது தான் அதுக்கான மபனி. அப்போ நூனை ஹதுஃப் செய்வதன் படிக்க அதனுடைய பினா ஆகிவிடும். வமின்ஹு ஹலும்ம, ஹலும்ம என்கின்ற வினைச்சொல் அதில் நின்றும் உள்ளதாக இருக்கும்னால் ஒமின் ஃபியலில் அம்ரி, அம்ரு ஃபியலில் நின்றும் உள்ளதாக இருக்கும். ஃபி லொகத்தி பனி தமீமின், லொகத்து பனு தமீமுடைய அதாவது பனு தமீம் கலியாருடைய பாசையிலே ஹலும்ம என்பது அம்ரு ஃபியலில் நின்றும் உள்ளதாகும். அதே மாதிரி வஹாத்தி வதஆல, ஹாத்தி தஆலங்கிற ஃபியல்களும் அம்ரு ஃபியலை சார்ந்ததாகும். ஃபில் அசஹி மிக வலுவான கருத்தின் படிக்கும். இப்போ இந்த ஹலும்ம என்கிறது அதுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. ஹலும்ம என்றால் அதை லாசிமாகவும் பயன்படுத்தலாம், முத்தஅத்தியாகவும் பயன்படுத்தலாம். ஹலும்மைக்கு பிறகு நம்ம இலா பயன்படுத்தினால் ஹலும்மைக்கு என்னது வாருங்கள், சமூகம் அழியுங்கள் அப்படின்ற ஒரு கருத்து வரும். அதாவது ஹலரைல உஹ்லுர் அந்த கருத்து. அதே சந்தர்ப்பத்தில் ஹலும்மாவுக்கு மஃபூல் பிஹி நம்ம பயன்படுத்தினால் அந்த நேரத்தில் கொண்டு வாருங்கள், அஹ்லிரு அப்படின்ட்டு அஹ்லிரு கொண்டு வாருங்கள் அப்படின்ற கருத்து வரும். வாருங்கள் கொண்டு வாருங்கள் ரெண்டு கருத்துலையும் அது வரும். அப்போ இதில் ஹலும்ம, ஹலும்மா, ஹலும்மு, ஹலும்மி, ஹலும்மா அப்படின்னு சொல்லி அந்த ஃபியலை சரவு செய்கிறதுனால அந்த ஹலும்மி ஆண்பாலுக்கு ஹலும்ம, பெண்பாலுக்கு ஹலும்மி, ஜம்முல என்னது ஹலும்மு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்தப்படுவதனால அது அம்ரு ஃபியல் அப்படின்னு சொல்றாங்க. என்றால் வாங்க, கொண்டு வாங்கன்றது அதில் ஏவல் கருத்து ஒன்று இருக்குது. ஹலும்மின்னு சொல்லும்போது யாவுல் முஹாத்தபாவை அது ஏற்றுக்கொள்ளுது. அதே மாதிரி ஹாத்தி என்கிற ஃபியல் நம்ம பார்த்தோம்னால் இப்போ ஹாத்தி என்னப்பா ஹாத்தா, ஹாத்து, ஹாத்தை, அந்த மாதிரி ஹாத்தின இப்படி எல்லாம் அதில் அந்த சரஃபொன்று நிகழ்றதுனால அதுவும் அம்ரு ஃபியல்னு சொல்லுவாங்க. இப்போ ஹாத்தி அதே மாதிரி என்னது ஹாத்தின்னு சொல்லி இன்னொரு யா ஒன்று வருது இல்லை கடைசியில், அப்படி வாரதுனால அதாவது முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரதுடைய அந்த யாவுல் முஹாத்தபா அதை ஏற்றுக்கொள்ற காரணத்தினால அதை அம்ரு ஃபியலுடைய வட்டத்துக்களை கொண்டு வராங்க. ஏன்னா ஹாத்தினா தாண்டு தனி அர்த்தம், தாங்க அப்படின்றது. நம்ம ஹாத்து குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகின் குர்ஆனில் சொல் வருது தானே. அப்போ ஹாத்திங்கிற சொல் வருது. சரி, அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு தஆல். இந்த தஆல்ங்கிற ஃபீலையும் இதே மாதிரி தான். தஆல், தஆலா, தஆலவ், தஆலு, தஆலி அல்லது தஆலை, தஆலையா, தஆலைன அப்படின்னு அதுக்கு நம்ம சர்வ் செய்கிறோம். ஸோ இதுலேயும் அந்த தஆலி அல்லது தஆலை அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த காரணத்தினால அதுவும் என்னது அம்ரு ஃபியல் தான். தாண்டால் வாண்டு கருத்து அப்படித்தானே. அப்போ இதில் அந்த ஏவல் கருத்தும் இருக்குது. முஅன்னஸ் ஹாலிர் முஃப்ரதுடைய அந்த யாவுல் முஹாத்தபா அதையும் ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால அம்ரு ஃபியல் வகை அது சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது சப்ஜெக்டாக சொல்லப்படுறாரு பாருங்க, 60வது பக்கத்தில் தான் வமுலாரி உன், முலாரியான வினையுமாகும். அப்போ அம்ரு ஃபியல் மாதி ஃபியல், அம்ரு ஃபியல், அதுக்கடுத்து முலாரி. இப்போ வினை சொற்களினுடைய மூன்றாவது விஷயம் முலாரின்னு சொல்றார். ஏன் முலாரியை பிற்படுத்தி இருக்கிறார் என்றால் பொதுவாக அம்ரு மாதி இந்த ரெண்டும் மபினியானது. முலாரி மபினி அல்ல, அது மூரம், அதனால அதை பின்னுக்கு ஆக்கியிருக்காரு. ஃபியல்ல அடிப்படை மபினியாக இருப்பது தான், மூரபாக இருப்பது அடிப்படை அல்ல. எனவே அடிப்படையாகிய மபினியான மாதியையும் அம்ரையும் சொல்லி போட்டு மூரபான முலாரியான ஃபியலை இறுதியாக அவர் சொல்லியிருக்காரு. வமுலாரியுன் இன்னும் முலாரியும் ஆகும். வயு உரஃபு பிலம், லம் என்ற ஹர்ஃபை கொண்டு அது அறியப்படும். அப்போ ஒரு ஃபியல் முலாரி என்று நிறுவுவதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்னென்னால் ஆரம்பத்தில் லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹர்ஃப் அல் ஜாசிம், ஜிஸ்ம் செய்யக்கூடிய அந்த ஹர்ஃப் சேர்ந்து வரும். லம் எஃப் அல், லம் யக்துப், லம் யன்சுர், லம் யத்ரிப்னு சொல்லலாம். ஒரு காலமும் மாதியான ஃபியலுக்கு முன்னால் லம் ஃபஅல, லம் கத்தப, லம் நஸர்னு சொல்றல்ல. அம்ரு ஃபியலுக்கு முன்னால் இப்போ உதாரணமாக இஃப் அலுக்கு முன்னால் லம் இஃப் அல்னு சொல்றல்ல. எனவே லம் நுழைய முடியுமானதான வினையாக இருந்தால் அது முலாரி வினை அப்படின்னு சொல்லுவோம்.
வஃப்திதாஹிஹி பிஹர்ஃபின் மின் ஹுரூஃபி நஐது. நஐது என்ற அந்த சொற்றொடரினுடைய எழுத்துக்களில் நின்றும் ஒரு எழுத்தை கொண்டு அது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதன் மூலமும் அறியப்படும். வஃப்திதாஹிஹி ஐ வஃப்திதாஹில் முலாரி, முலாரி என்ற ஃபீல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பிஹர்ஃப் ஒரு ஹர்ஃபை கொண்டு, மின் ஹுரூஃபி நஐது, நஐத்துல வரக்கூடிய 4 எழுத்து நூன், ஹம்சா, யா, த. நஇதி நஐத்துண்டுவாங்க. அதே மாதிரி என்னது அனைத்த, இப்படியெல்லாம் நிறைய அதில் அந்த எழுத்துக்களை சேர்த்து சொல்றது நம்ம சொல்லுவோம். அப்படித்தான் நாங்கள் உதாரணமாக இதுகாமுடைய எழுத்துக்களை கேட்டால் எருமலூன்னு சொல்கிறேன். என்ன இதுகாம் உண்ணாவுடைய இதுகாம் உண்ணா செய்கிறது இதுகாம் பி உண்ணா, இதுகாம் பிலாக் உண்ணா. உண்ணாவுடைய எழுத்துக்கள் நம்ம யூ மீன் சொல்கிறேன் ஷார்ட் ஃபார்மில். குத்துபு ஜெத்துன்ற அந்த ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க, எழுத்துக்களை சேர்த்து வச்சு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரிக்கு நம்ம நஐத்துன்ற எழுத்துல வரக்கூடிய அந்த 4 எழுத்துக்களும் வரும். நஐத்து என்ற சொற்றொடரில் வரக்கூடிய 4 எழுத்து வரும். நூன், ஹம்சா, யா, தா. அப்போ எஃப் அலு யா, தஃப் அலு தா, அஃப் அலு ஹம்சா, நஃப் அலு நூன் வந்திருக்கு. அப்போ இந்த 4 மேலதிகமான எழுத்துக்களில் ஒன்றை கொண்டு அந்த முலாரியான ஃபியல் துவங்கப்பட்டிருக்கும். நஹு, நகூமு, வ அகூமு, வ யகூமு, வ தகூமு என்பதை போல. அப்போ காம யகூமுல காட்டியிருக்காங்க. யகூமு, தக்கூமு, அக்கூமு, நக்கூமுன்னு காட்டிருக்காங்க. வயுதம்மு அவ்வலுஹு, அதனுடைய ஆரம்பத்துக்கு லம்மு செய்யப்படும். இன்கான மாதிஹி, அதனுடைய மாதி இருந்தால். 61வது பக்கத்துக்கு வாங்க. இன்கான மாதிஹி ருபாயியன், அதனுடைய மாதி ருபாயியாக இருந்தால், ருபாயி 4 எழுத்து வினையாக இருந்தால் முலாரியினுடைய ஆரம்ப எழுத்துக்கு லம்மு செய்யப்படும். க யுதஹ்ரிஜு வ யுக்ரிமு என்பதை போல. அப்ப தஹ்ரஜ 4 எழுத்து, முலாரி யுதஹ்ரிஜு, முலாரத்துடைய எழுத்துக்கு லம்மு செய்யப்பட்டிருக்குது. அக்ரம 4 எழுத்து வினை, யுக்ரிமு முலாரி வரும் பொழுது அந்த முலாரத்துடைய எழுத்துக்கு லம்மு செய்யப்படுது. அப்ப என்னென்ன வசன வரலாம்? அஃஅல, ஃபஅல, ஃபஅல, ஃபஇலல, இந்த 4 வசன்கள்லையும் வரலாம். அஃஅல யுஃஇலு, அக்ரம யுக்ரிமு, கர்ரம யுகர்ரிமு, அஃஅல அந்த ஃபஅல யுஃஇலு, காரம யுகாரிமு, ஃபஅல யுஃபாயிலு. அடுத்தது ஃபஅல யுஃபாயிலு, தஹ்ரஜ யுதஹ்ரிஜு. இந்த 4 வசன்களையும் பெரும்பாலும் என்னது முலாரத்துடைய எழுத்துக்கு லம்மு செய்யப்பட்டிருக்கும். வயுஃப்தஹு ஃபீ கைரிஹி, ருபாயி அல்லாத சுலாசி, ஹுமாசி, சுதாசி 3 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துல வரக்கூடிய வினைகளாக இருந்தால் அப்பொழுது அதனுடைய ஆரம்பத்துக்கு முலாரத்துடைய எழுத்துக்கு ஃபத்தா செய்யப்பட்டிருக்கும். நஸர யன்சுரு, இஸ்தஹ்ரஜ யஸ்தஹ்ரிஜு, இன்தலக யன்தலிகு, தஅல்லம யதஅல்லமு, இந்த மாதிரி. ததாரக யததாரகு, கயதுரிபு, வயஜிதமிஉ, வயஸ்தஹ்ரிஜுன்னு 2-3 உதாரணம் காட்டுகிறாங்க. இந்த மாதிரியான உதாரணங்களை போல. வயுசக்கனு ஆஹிருஹு, அதனுடைய இறுதிக்கு சுக்கூன் செய்யப்படும். மஅனூனின் நிஸ்வதி, முஅன்னஸ் ஜம் உடைய நூனுடன் வரும் பொழுது, முஅன்னஸ் ஜம், எஃப்அல்ன தஃப்அல்ன, அந்த சியாக்கல்ல அதனுடைய இறுதி எழுத்துனா லாம் கலிமா. லாம் கலிமாவுக்கு சுக்கூன் செய்யப்படும். பாருங்க, எஃப்அல்ன லாமுக்கு சுக்கூன் வருது. எஃப்அல்ன, யன்சுருன, யத்ரிபுன, யக்துபுன. நஹு யதரப்பஸ்ன, யதரப்பஸ்ன என்ற உதாரணத்தை போல. தரப்பஸ்ன எதிர்பார்த்திருந்தான், தரப்பஸ எதிர்பார்த்திருந்தான், தரப்பஸ்ன அந்த பெண்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், காத்து கிடப்பார்கள். 2வது உதாரணம் இல்லா ஐயஃபூன, அவர்கள் மன்னித்தாலே தவிர. யஃபூன என்கிறதுல என்னது வாவுக்கு சுக்கூன் நடந்திருக்கு தானே. அஃபா யஃபு, யஃபு யஃபுவானி யஃபூன, தஃபு தஃபுவானி யஃபூன. அப்ப லாங்கலிமா மூத்தல், வாவுக்கு சுக்கூன் இருக்குது. இல்லா அன் யஃபூன. அப்ப அது முதக்கர் ஜம்முடைய சீகாவும் முஅன்னஸ் ஜம்முடைய சீகாவும் ஒன்று மாதிரி தானே வருகிறது. எப்படின்னு உங்களுக்கு அச்சொட்டாக சொல்ல இயலும் அது முஅன்னஸ் ஜம்முடைய சீகா தான் அப்படின்ட்டு? ஓ, எனக்கு சொல்ல இயலும் தைரியமா. ஏன் சொல்ல இயலும்டால் யஃபு யஃபுவானி யஃபூன, சரி, அது யஃபூன வருது, முதக்கர் ஜம்மு யஃபூனு தான் வருது. தஃபு தஃபுவானி யஃபூன, முஅன்னஸ் ஜம்மு யஃபூனு தான் வருது. அப்ப இது முஅன்னஸ் ஜம்மு தானேங்கிறது எப்படி நம்ம தீர்மானிச்சோம்னு கேட்டால், அப்புறம் அங்க பாருங்க, அந்த வசனத்துல இல்லா அன், அன் வந்திருக்குது. அன் வந்து என்ன செய்யணும்? நஸ்பு செய்யணும். முதக்கர் ஜம்முடைய சீகாவாக இருந்தால் இல்லா அன் யஃபூன்னு சொல்லி வந்திருக்கும், அதை நூன் விழுந்திருக்கும். நூன் விழல. அப்ப நூன் விலை இல்லை என்கிறத வச்சு நமக்கு என்ன தீர்மானத்துக்கு வரோம்னால் அது கண்டிப்பாக முஅன்னஸ் ஜம்முடைய சீகாதான். ஏன்னா முஅன்னஸ் ஜம்முடைய நூன் ஒரு காலம் விழாது. இல்லா அன் யஃபூன், அந்த பெண்கள் மன்னித்தாலே தவிர.
வயுஃப்தஹு இன்னும் அதற்கு ஃபத்துஹ் செய்யப்படும். அதற்கு முலாரியினுடைய லாம் கலிமா, முலாரி அனஃபியனுடைய லாம் கலிமா இறுதி எழுத்து, அதுக்கு ஃபத்தஹா செய்யப்படும். நூனி தௌகீத், தௌகீதுடைய நூன், அதாவது லயஃப் அலன்ன அல்லது லயஃப் அலன், தௌகீதுடைய நூன் ரெண்டு இருக்குது, சக்கீலா ஹஃபீஃபாண்டு. லயஃப் அலன்ன லயஃப் அலன். அவங்க சக்கீலாவுடைய ஹஃபீஃபாவுடைய நூனு தௌகீத் உறுதிப்படுத்தும் நூன், அந்த நூனுடன் ஃபத்ஹா செய்யப்படும். அல் முபாஷிரத்தி நேரடியாக சேர்ந்து வரக்கூடிய அந்த தௌகீதுடைய நூன். ஏன் அது நேரடியாக சேர்ந்து வரக்கூடிய தௌகீதுடைய நூன் சொல்றார் என்றால், சில இடங்களை நம்ம பார்ப்போம் அதனுடைய இறுதியில நூன் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். சக்கீலாவுடைய நூன் ஷத்தா செய்யப்பட்ட அல்லது ஹஃபீஃபாவுடைய நூன் சுக்கூன் செய்யப்பட்ட அந்த தௌகீதுடைய நூன் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். அது நேரடியாக சேர்ந்து வந்திருக்காது. லாம் கலிமாவையும் அந்த தௌகீதுடைய நூனையும் பிரிக்கிறதுல இடையில ஒரு வாவோ அல்லது யாவோ ஹதுவ் செய்யப்பட்டிருக்கலாம். உதாரணமா பாருங்க, லயஃப் அலன்ன லயஃப் அலான்னி லயஃப் அலுன்ன. இங்க லயஃப் அலுன்னையில நம்ம பார்த்தோம்னா நேரடியாக சேர்ந்த மாதிரி இருக்குது. ஆனா அசில்ல வந்து எஃப் லூன்னு ஒரு வாவு இடையில இருக்குது, அந்த வாவு ஹதுவ் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி லதஃப் அலின்ன லயஃப் அலன்ன லயஃப் அலானி லயஃப் அலுன்ன லதஃப் அலன்ன லதஃப் அலானி லயஃப் அல் நான்னி லதஃப் அலன்ன லதஃப் அலானி லதஃப் அலுன்ன லதஃப் அலின்ன தஃப் அலீன சீகா. அங்கேயும் யா என்னது பிரிக்குது, அந்த லாம் கலிமாவையும் தௌகீதுடைய நூனையும் இடையில யா பிரிக்குது. அப்ப அது ஹதுவ் செய்யப்பட்டிருக்குது வேற காரணங்களுக்காக வேண்டி. எனவே அப்படி இடையில வந்து ஒரு தக்குதீர் இல்லை, தக்குதீர்னா இந்த அடிப்படை வடிவத்தில் ஒன்று பிரிக்கமாக இருந்தால் அப்ப என்ன வராது, லாம் கலிமாவுக்கு அந்த ஃபத்ஹின் மீது மப்னியாக்கப்படுறங்கிற அந்த கன்செப்ட் வராது. வயுஃப்தஹு மஅ நூனி தௌகீதில் முபாஷிரத்தி தௌகீதுடைய ஒட்டு சேர்ந்து வரக்கூடிய நூன், நேரடியாக டிரெக்டா சேர்ந்து வரக்கூடிய அந்த நூனுடன் ஃபத்தஹா செய்யப்படும். லஃப்லன் வ தக்தீரன், லஃப்லன் வ தக்தீரன். லஃப்துல என்னதுன்னா நேரடி, லஃப்னா உச்சரிப்புல என்னது நேரடியாக சேர்ந்து வரணும். வ தக்தீரன் அதே மாதிரி என்னது ஏற்பாட்டிலும் கொடுக்காரு தானே. வயுஃப்தஹு மஅ நூனி தௌகீதில் முபாஷிர லஃப்லன் வ தக்தீரன். நஹு லயும்பதன்ன லயும்பதன்ன. அப்ப இங்க லயும்பதன்னையில வந்து நபத என்புது, நபத என்பிது, என்ன என்புது அல்ல என்பிது, நபத என்பிது. அவங்க மஜ்ஹூல் தான் லயுன்பதன். நபத என்பிது நபுதன் ஃபஹுவ நாபிதுன் வனுபித யுன்பது. அப்ப அதில் தான் லயுன்பதன் வந்து சொல் வந்திருக்கு தானே. வீசப்படுவான், நிச்சயமாக அவன் வீசப்படுவான், எடுத்தெறியப்படுவான். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமதி, ஹுத்தமா என்கின்ற நரகத்திலே அவன் தூக்கி எறியப்படுவான். அந்த சொல் தானே அது. அப்ப இந்த நபத என்பது என்கிறதனுடைய மஜ்ஹூல் லயுன்பதன்னையில சக்கீலாவுடைய நூன் யுன்பது என்கிற சொல்லுல தான் நேரடியாக சேர்ந்து வந்திருக்குது. நேரடியா லஃப்லன் உச்சரிப்புடைய நேரடியாக சேர்ந்து வந்திருக்குது. பிரிச்சும் இடையில என்ன பவுண்டு ஒரு சொல்லும் வந்தில்ல, நிச்சயமாக அவன் தூக்கி எறியப்படுவான். அப்ப ஃபத்தஹ் மீது மப்னி ஆகும். வயுரபு ஃபீமா அதாதாலிக்கு, இது தவிர உள்ள மற்ற இடங்களில் அதற்கு ஏரபு செய்யப்படும். வயுரபுன வயுரபுல் ஃபிஅலுல் முலாரி, முலாரியான ஃபிஅலுக்கு ஏரபு செய்யப்படும். ஃபீமா சிலதிலே, அதாதாலிக்கு அது தவிர உள்ள சிலதிலே. அப்ப முலாரியான ஃபியல் அசில்ல மூரபு தான் ரெண்டு கட்டங்கள்ல மப்னி ஆகுது. ஒரு கட்டம் முஅன்னஸ் ஜெம்முடைய நூன் எஃப்அல்ன தஃப்அல்ன, அந்த முஅன்னஸ் ஜெம்முடைய நூன் சேர்ந்து வரக்கூடிய அந்த ரெண்டு சிகாக்கள்லையும் சுக்கூன் மீது மப்னி. சகீலாவுடைய நூன் அல்லது ஹபீஃபாவுடைய நூன், அதாவது தௌகீதுடைய இருவகை நூன்கள்ல ஏதாவது ஒன்று நேரடியாக ஃபியல்ல சேர்ந்து வரும் பொழுது, இறுதியில் சேர்ந்து வரும் பொழுது பிரிக்காம நேரடியாக சேர்ந்து வரும் பொழுது ஃபத்ஹ் மீது மப்னி ஆகுது என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ரைட். நஹு யகூமு ஸைதுன், அதுவாகிறது யகூமு ஸைது என்பதை போல. இப்போ யகூமு ஸைதுல வந்து காம யகூமு அதுவே மூரபான சொல். யகூமு ஸைத், லம் யகும் ஸைதுன், லன் யகூம ஸைதுன். அப்ப அங்க வந்து நமக்கு ஏராப வந்து மிக தெளிவாக வெளிப்படுத்த முடியுமானதாக அங்க இருக்குதுங்கிறது நமக்கு விளங்குது. வலா தத்தபி ஆன்னி சபீலல்லதீன. அப்ப இதுல வந்து வலா தத்தபி ஆன்னி இத்தப எத்தபி, அது தஸ்னியாவுடைய சீகா. என்ன இங்க சக்கீலாவுடைய நூனும் சேர்ந்து வந்திருக்கு. ஆனா அது மூரப், அதன் சொல்லனதே மூரபான சொல்தான். அசில்ல இத்தப எத்தபிஉ இத்திபாஅன் ஃபஹுவ முத்தபிஉன் வத்துபிஅ யுத்தபஉ இத்திபாஅன் ஃபஹுவ முத்தபஉன் அல் அம்ரு மின்ஹு இத்தபி லியத்தபி வன்னஹியு லா தத்தபி. அப்ப அதுதான் லா தத்தபி லா தத்தபிஆ லா தத்தபிஉ. இப்ப இதுல சக்கீலாவுடைய நூன போட்டா லா தத்தபி அன்ன லா தத்தபி அன்னி.
நீங்கள் 2 பேரும் பின்பற்றாதீர்கள். லதுபுல உன்ன லதுபுல உன்ன நிச்சயமாக நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அப்ப அது முதக்கர் ஜம்முடைய சீகா இல்லையா? லத்துபுல உன்னங்கிற சீகா. ஃபைம்மா தர இன்னப்ப நிச்சயமாக நீ ஒரு பெண் பார்ப்பாயே ஆனால், அது மரியம் விஷயத்தில் வருது தானே, அது மரியம் அலிசத்துல விஷயத்தில் வரக்கூடிய வசனம் அது. ஃபைம்மா தர இன்ன மினல் பஷரி அஹதன் ஃபகூலி அந்த வரக்கூடிய அந்த வசனம். அப்ப ஃபைம்மா தர இன்ன நீ ஒரு பெண் பார்த்தால், இன் பிளஸ் மாதான் இம்மா, அது ஷர்த்தும் என்னது மாவும் சேர்ந்து வந்திருக்கு. அது மா வந்து என்னது ஜாயிதத்துன் லித்தஅக்கீத். வலா யசுத்தன்னக உங்களை அவர்கள் தடுக்க வேண்டாம் தானே. வலா யசுத்தன்னக உம்மை அவன் தடுக்க வேண்டாம். அப்ப வலா யசுத்துன்னக இல்லையா? வலா யசுத்துன்னக முதக்கர்ஜம் உங்களை அவர்கள் தடுக்க வேண்டாம். அப்ப சத்த யசுத்துன்னால் தடுத்தான். அப்ப யசுத்து யசுத்தானி யசுத்தூன, அந்த யசுத்தூனங்கிறதுல தான் நம்ம லாவை போடும் பொழுது என்னது இந்த அது இதை வந்து நம்ம நஹியா வச்சோம்னு சொன்ன நஹி ஆய்பா வச்சோம்னால் சத்த யசுத்து சத்தன் ஃபஹுவ சாத்துன் அல்ல சத்த யசுத்து சுதூதன்னு சொல்லலாம் மஸ்தர். சத்த யசுத்து சத்தன் ஃபஹுவ சாத்துன் வசுத்த யுசத்து சத்தன் ஃபஹுவ மஸ்தூதுன் அல்லம்ரு மின்ஹு சுத்த லியசுத்த வன்னஹி லா தசுத்த லா யசுத்த. அப்ப லா யசுத்த லா யசுத்தா லா யசுத்து அதானே அந்த நஹியுடைய அசில் வடிவம். அதுக்கு அப்புறம் தான் லா யசுத்தன்ன லா யசுத்தான்னி லா யசுத்துன்ன. அப்ப லா யசுத்துன்னங்கிறது நஹி காயிப் முதக்கர்ஜம், நஹி காயிப் முதக்கர்ஜம் உடைய சீகாது, ரைட். அப்ப இங்கே எல்லாம் வந்து சக்கீலாவுடைய நூன் சேர்ந்து வந்ததுக்கான இடையில என்ன செய்து பிரிக்குது, ஒரு எழுத்து பிரிக்குது இடையில. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது எல்லாம் உண்டா செஞ்சு பார்க்கணும். சார் நம்ம ஷரகு வாசி கொண்டு போற நேரத்தில் அதை சரஃப் ரீதியாக பிரித்து பார்த்து நமக்கு விளங்கும் எங்க இடையில பிரிக்குது அப்படின்னு சொல்லி. சக்கீலாவுடைய நூன் எங்க பிரிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க பிள்ளைகள், ஷரஹ் பகுதியில சொல்றாரு லம்மா ஃபரகுது மின் திக்ரி அலாமாத்தில் இஸ்மி. லம்மா ஃபரகுது மின் திக்ரி அலாமாத்தில் இஸ்மி, இஸ்முடைய அடையாளங்களை கூறி நான் முடித்த போது. லம்மா ஃபரகுது நான் முடித்த போது, சொல்லி முடித்த போது. மிதிக்கிரி அலாமாத்தில் இஸ்ம், இஸ்முடைய அடையாளங்களை எல்லாம் கூறி முடித்த போது. வபயான் இன்கிசாமிஹி இலா முஅரபின் வ மப்னி. வபயானி இன்கிசாமிஹி அதனால் இன்கிசாமுல் இஸ்ம், இஸ்ம் பங்கு பிரிவது. முஅரப் மப்னி, முஅரப் மப்னி என்று அது பங்கு பிரிவதை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு வபயான் இன்கிசாமின் மப்னி மின்ஹு, அதே மாதிரி மப்னியான அந்த இஸ்ம் பங்கு பிரிகிறத விளங்கப்படுத்தியதுக்கு பிறகு எப்படி இல்லா மப்னியான இஸ்ம் பங்கு பிரியுது? இலா மக்சூர் கசர் செய்யப்பட்ட மப்னியான இஸ்ம், வ மஃப்து ஃபதஹ் செய்யப்பட்ட மப்னியான இஸ்ம், வ மதுமூம் லம்மு செய்யப்பட்ட என்னது மப்னியான இஸ்ம், வ மௌகூஃப் இன்னும் சிலது என்னது மௌகூஃப்னால் அது எதன் மீது மப்னிங்கிறதுல கருத்து முரண்பாடு இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இப்படியெல்லாம் நான் அந்த விஷயங்களை வழங்கப்படுத்தியதுக்கு பிறகு ஷரஅது நான் ஆரம்பித்தேன். ஷரஅன்னு ஆரம்பிக்கிறது, ஷரஅ ஃபீஹி. ஷரஅது ஃபீ திக்ரில் ஃபிஅலி, ஃபியலை பற்றி கூறுவதற்கு நான் துவங்கி விட்டேன். ஃபதகர்து அன்னஹு யன்கஸிம், ஃபதகர்து நான் சொன்னேன், அன்னஹு யன்கஸிமு இலா ஸலாஸதி அக்ஸாம், அந்த ஃபியலானது யன்கஸிமு பங்கு பிரிகிறது, இலா ஸலாஸதி அக்ஸாம் 3 பங்குகளாக பங்கு பிரிகிறது என்று நான் கூறியிருந்தேன். மாதின் வ முலாரிஇன் வ அம்ரின், மாதி முலாரி அம்ரி என்று 3 பங்குகளாக பங்கு பிரிகிறது என்று நான் கூறியிருந்தேன். வதகர்து இன்னும் நான் கூறியிருந்தேன், லிகுல்லி வாஹிதி மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றுக்கும், அந்த ஃபியலினுடைய ஒவ்வொரு பங்குகள் இல்லையா கூறியிருந்தேன். அலாமதஹு அதனுடைய அடையாளத்தை, அத்தால்லத் அலைஹி அதை காட்டக்கூடிய அதை அறிவிக்கக்கூடிய என்றால் மாதியான ஃபியலை அறிவிக்கக்கூடிய அடையாளம் என்ன, முலாயன ஃபியலை அறிவிக்கக்கூடிய அடையாளம் என்ன, அம்ரு ஃபியலை அறிவிக்கக்கூடிய அடையாளம் என்னங்கிற அந்த அதை அறிவிக்கக்கூடிய ஒரு அடையாளத்தையும் நான் கூறினேன். வ ஹுக்மஹு அஸ்ஸாபித் லஹு அதனுடைய நிலையான தீர்ப்பையும் நான் கூறியிருந்தேன். அந்த நிலையான தீர்ப்பு எது? மின் பினாஇன் வ இஅராப், அது மப்னியா அல்லது முஅரபா, அது பினா செய்யப்படுகிறதா அல்லது இஅராப் செய்யப்படுகிறதா என்கிற அதனுடைய அடிப்படையான தீர்ப்பையும் நான் கூறியிருந்தேன். வபதஅது மின் தாலிக அந்த வகையில் நான் முதலாவதாக ஆரம்பித்தேன். பில் மாதி, மாதியை தான் நான் ஆரம்பித்திருந்தேன். ஃபதகர்து
நான் உங்களுக்கு சொன்னேன் அன்ன அலாமத்தஹு அதனுடைய அடையாளம் என்னவென்றால் மாதியான ஃபியலுடைய அடையாளம் என்னவென்றால் அன் யக்பல அந்த மாதியான ஃபியல் ஏற்றுக்கொள்வதாகும் நீசி அஸ்ஸாக்கினத்த முஅன்னஸுடைய சுக்கூன் பெற்றுக்கொண்டதாகிய தாவை அது ஏற்றுக்கொள்வதாகும் என்று நான் கூறியிருந்தேன். காம வ கஅத காம கஅத என்ற ஃபியல்களை போல காமத் கஅதத் நமக்கு சொல்லலாம். தகூலு நீ சொல்வாய் காமத் வ கஅதத் நீ கூறுவாய். வ அன்ன ஹுக்மஹு ஃபில் அஸ்லி அடிப்படையில் மாதியான ஃபியலினுடைய சட்டம் என்னவென்றால் தீர்ப்பு என்னவென்றால் அதுக்கு அது முஅரபம் அப்படிங்கிற அந்த ஹுக்கும் அது என்னன்னு கேட்டால் அல் பினாஉ அல் ஃபத்ஹி ஃபத்ஹின் மீது மப்னியாக்குவதாகும். வ அன்ன ஹுக்மஹு ஃபில் அஸ்லி அடிப்படையில் அதனுடைய தீர்ப்பு என்னவென்றால் அல் பினாஉ அல் ஃபத்ஹி ஃபத்ஹின் மீது மப்னியாக்கப்படுவதாகும். கமா மஸ்ஸல்னா நாங்கள் உதாரணம் கூறியதை போல. வகத் யஹ்ருஜு அன்ஹு இலல் லம்மி சில வேளை அதை விட்டுவிட்டால் அந்த ஃபத்ஹின் மீது மப்னியாக்கப்படுற அந்த கன்செப்டை விட்டுவிட்டு லம்மின் பால் அது வெளியேறிவிடும். அப்படின்னா லம்மின் மீது மப்னியாக்கப்படும். வதாலிக் அது எப்பவென்றால் இதா தஸலத் பிஹி வாவுல் ஜமாஅத்தி முதக்கர் ஜமுடைய வாவு அதனுடன் சேர்ந்தால் முதக்கர் ஜமுடைய வாவு அதனுடன் சேர்ந்தால் அதை விட்டும் லம்மின் பால் அது வெளியேறிவிடும். அப்படின்னு அர்த்தம் லம்மின் மீது மப்னியாக்கப்பட்டு விடும். ககௌலிக்க உனது கூற்றை போல காமு வ கஅது என்ற உனது கூற்றுகளை போல. இப்போ காமு கஅதுவை பார்த்தீங்கன்னா லாங்கலை மக்குலாம செய்யப்பட்டிருக்கு. அவ் இல சுக்கூன் அல்லது சுக்கூனின் பக்கம் அது வெளியேறிவிடும். அப்படின்னா சுக்கூன் மீது மப்னியாக்கப்பட்டு விடும். வதாலிக்க அது எப்பவென்றால் அது எப்ப என்றால் இதத்தஸல பிஹி அல் லமீரு அல் மர்ஃபூ அல் முத்தஹர்ரிகு ஹரக்கத்து பெற்றுக்கொண்டதாகிய ரஃபு செய்யப்பட்ட லமீர் அதனுடன் சேர்ந்தால் ஆகும். வதாலிக்க அது இதத்தஸல பிஹி அதனுடன் சேர்ந்தால் அல் லமீர் சேர்ந்தால் அல் மர்ஃபூ ரஃபு செய்யப்பட்ட அல் முத்தஹரி ஹரக்கத்து பெற்றுக்கொண்டதாகிய ரஃபு செய்யப்பட்ட லமீர் அதனுடன் சேர்ந்தால் ஆகும். ககௌலிக்க உனது கூற்றை போல கும்து வ கஅத்து வ கும்னா வ கஅத்னா என்ற உதாரணங்களை போல. வன்னிஸ்வத்து பெண்பால்ல நீங்க பார்க்கலாம். அல்லது பெண்பால் எனது லமீர் சேர்ந்தால் கும்ன கஅத்ன என்பதை போல. வதலஹஸ அன் ذلك வதலஹஸ அன் ذلك அப்ப இந்த விஷயத்திலே இருந்து நமக்கு சுருக்கம் என்னென்றால் வதலஹஸ என்றால் சுருக்கம் என்னவென்றால் குலாசா என்னவென்றால் அன்னலகு சலாச ஹாலாத்தின் இந்த மாதியான ஃபியலுக்கு 3 நிலைமைகள் இருக்கின்றன. ஒன்று அல்லம் லம்மின் மீது மப்னியாக்கப்படுதல் முதக்கர் ஜம்ல. வல் ஃபத்தின் மீது மப்னியாக்கப்படுற அதான் அசில். வசுக்கூன் சுக்கூன் மீது மப்னியாக்கப்படுற அது ஹரக்கத்து பெற்றுக்கொண்ட ரஃபுடைய லம்மீர்கள் சேர்ந்து வந்தால். வகது பையன் துதாலிக்க குல்லஹு இது அத்தனையையும் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தி விட்டேன். வகது பையன் துதாலிக்க குல்லஹு அத்தனையும் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தி விட்டேன். அப்ப இந்த பந்திர நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டால் அதாவது மாதியான ஃபியலை பொறுத்தவரை அதனுடைய அசில் ஃபத்தஹின் மீது மப்னியாக இருப்பது தான் மாதியான ஃபியல் அறிவதற்கான லேசான அடையாளம். அதனுடைய இறுதியில முஅன்னஸினுடைய அந்த சுக்குன் பெற்றுக்கொண்ட தா சேர்ந்து வாரதுன்னு சொன்னோம். அடுத்தது மாதியான ஃபியல் ஃபத்தஹின் மீது மப்னியாக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்கள்ல முதக்கர் ஜமாக இருந்தால் லம்மின் மீது மப்னி, அதே மாதிரி லமீர்கள் சேர்ந்து வரும் பொழுது சுக்குன் மீது மப்னி என்கிற செய்திகளை சொல்லியிருக்காரு. எனவே மாதியான ஃபியலுக்கு 3 நிலைமைகள் இருக்குது. ஃபத்தஹாவின் மீது மப்னி, லம்மின் மீது மப்னி, சுக்குன் மீது மப்னி. அடுத்த பகுதி வலம்மா கான மினல் அஃஆலில் மாதியத்தி. வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க. இந்த பாடத்துல 2-3 இடத்துல ஏராபு கேட்கவா? கேளுங்க. தெரிஞ்சா சொல்றோம். 61 ஷேக் இதுல வருதானே இந்த இஃப்தஹு மா நூனி தௌகீதில் முபாஷரத்தி முபாஷரத்தி லஃபன் வ தக்தீரன். லஃபன் அது நான் மன்சூப் பினஸில் காஃபில் அப்படி. அதாவது அதுக்கு நம்ம மன்சூபுன் பினஸில் காஃபில் ஜர்ருடைய எழுத்தை அகற்றுவதன் மூலம் நஸ்பு செய்யப்பட்டுள்ளது தான் சொல்றது. காரணம் அசல்ல ஃபி ஹாலத்தில் லஃப்லி ஒ தக்தீர். அப்ப இந்த ஃபி என்கிறது தக்தீர்ல இருக்கிறதுனால ஜர்ருடைய எழுத்து இல்லாமல் ஆக்கப்பட்டதுனால நஸ்பு வந்ததுதான் சொல்லுவாங்க. அப்படித்தான் அதுக்கு பரவலான இராப் எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. வேற இராப் கொடுக்கணும் அதுக்கு ஹால்னு கொடுக்கணும். ஹால்ங்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லையா? ஏன்னா ஹாலாக வாரண்டால் சாஹிபுல் ஹால் தேடணும். அடுத்தது அது வஸ்பான்னு பார்க்கணும். வஸ்பிலாடி தக்தீர் விடணும். கஷ்டமே. சோ இங்க சொல்லுவாங்க மன்சூப் பினஸில் காஃபில். எஸ் அது சரி. அது இராப். அடுத்தது அது கீழ வகத் யஹ்ருஜு அன்ஹு இலா தம்மி அந்த வாவ் நாங்க இஸ்தினாஃப் வைக்கிறதா அது அத்ஃப் வைக்கிறதா? வாவ் இஸ்தினாஃப் மாதிரி தான் விளங்குது. என்ன கேட்டால் இப்ப முன்னுக்கு சம்பந்தம் ஒன்று இல்லை தானே ஹசரத்?
முன்னுக்கு சம்பந்தம் ஒண்ணு அல் வாவு லில் இஸ்தினாஃப்னு தான் வைக்கணும். இப்படி ஒரு சம்பந்தம் இப்படி இது வக்கத் யஹ்ருஜுன்னா மானான் சம்பந்தமா தானே, மானா ரீதியாக ஒரு சம்பந்த பொருத்தம் ஒன்று இருக்குதுண்டா. وأن حكمه في الأصل البناء والفتح كما مثلنا وقد يخرج عنه إلى الضم. ஒன்று வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃபாக வரணும், அதை நம்ம இப்திதான அதை வச்சுக்கொண்டால். அப்படி இல்லை நீங்கள் மானா ரீதியாக சம்பந்தமாக இருந்தால் வாவு ஹர்ஃப் அத்துஃபாத்தா வைக்கணும். என்ன அப்படி வைக்கிறண்டால் மாத்து ஃபலஹி எது என்கிறது தான் இப்போ பிரச்சனை. மாத்து ஃபலஹி வரணும், அங்கே ஒபதத்து பிந்தாலிக்கல் மாதிரில தான் அது வரும். ஒபதத்து மிந்தாலிக்க பில் மாதிரி தான் வரும். இடையில அன்ன ஹுக்மோட வரையில அது என்ன, அது அதுப் செய்யப்பட்டிருக்குது அன் யக்பல தனீஸோட. என்ன அப்ப அங்க வச்சு அப்படி வச்சு ஒபதத்துன்னு வச்சு அங்கே மான உடையுது. அதான் சொல்றேன், அவத்துக்கு உடையுது, அவத்துக்கு உடையுது. அதனால அது சும்மா வெறும் ஜும்லாவோட மட்டும் என்னது அத்துஃப் வருது. அப்போ அத்துஃபுக்கு ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று வேணுமே, ஒன்று மானா ரீதியாகவோ லஃபுல் ரீதியாகவோ என்ன இருக்கணும், ஒரு தாள் கொண்டு இருக்கணும், அப்பதானே அத்துஃப் வரும். அப்படி இல்லாட்டி சும்மா ஜும்லாவின் மீது அத்துஃப் செஞ்ச மாதிரி தான் வரும். எனவே வாவு இஸ்தினாஃப்ங்கிறது மிக பொறுத்த மாதிரி விளங்குது. அல்லாஹு ஆலம். சரி, ஷர்த்தியாவாக வைக்கலாம், அல்லது என்னது அந்த லர்ஃபுடைய கருத்தை வச்சு சொல்லலாம் தானே, அந்த நேரத்திலே ஆகும் அப்படின்ட்டு. அந்த இதாவை நம்ம அந்த அதுக்கு ஒரு லர்ஃபுடைய மீனிங் ஒன்று கொடுக்கும் பொழுது, லர்ஃப் தானே அது அசில் ஷர்த்தாக இருந்தால் லர்ஃப் தானே அது அந்த நேரத்திலே ஆகும். அதாவது முதக்கர் ஜம்முடைய வாவு அதனுடன் சேருகின்ற நேரத்திலே ஆகும். வதாலிக்குங்கிறத தாலிக்குங்கிற அந்த இஸ்மு இஷாரா முபத்ததாவுக்கு தாலிக்கவுடைய அந்த ஷரத்தை ஜும்லா அப்படியே ஃபுல்லா இதை கொடுத்து தான் என்னது ஹபரா கொடுக்க வேண்டி வரும். யார் அது மைக் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி, ஷரத்து தாலிக்க முபத்ததாவாகவும் இதா லர்ஃபு லர்ஃப் மஃபூல் ஃபீஹி முலாஃப் லர்ஃப் மஃபூல் ஃபீஹி முலாஃப் வர முத்தஅல்லக் வருமே, அந்த முத்தஅல்லகுஹு பி மஹ்தூஃபின் வ ஹுவ கபர். முத்தஅல்லகுஹு பி மஹ்தூஃபின் வ ஹுவ கபர். ஷரத்துன்னு சொல்லாம தான் சொல்ல அப்படியே. இப்ப அதாவது ஷரத்து தான் இல்லன்றதுக்கு நம்ம சொல்ல வரல, ஷரத்து தான். அப்போ அஸ்ல வதாலிக்க முஸ்தகிருன்ங்கிற அந்த இதுல இப்படித்தானே, அதாவது ஜவாபு முந்தி ஷரத்து பிந்துது, ஜவாபு முந்தி ஷரத்து பிந்துது. அப்ப அதனால இப்ப நம்ம அந்த ஒன்று தாலிக்க முபத்ததாவாக வச்சு அதனுடைய ஹபர் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குதுன்னு வைக்கணும். வதாலிக்க முஸ்தகிருன் இதத்தஸரத் பிஹி, அல்லது வதாலிக்க ஹாசிலுன் முஸ்தகிருனோட ஹாசின் எல்லாமே வதாலிக்க ஹாசிலுன் இதத்தஸரத் பிஹி வாவுல் ஜமாத்தின்னு வரும். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும்னா அந்த நேரத்திலே ஆகும், இந்த கருத்து படி தான் வரும். வதாலிக்க ஹீன இத்திசாலி வாவில் ஜமாத்தி பிஹி, அந்த ஹீன உடைய தக்தீர் வரும். ஹீன இத்திசாலி வாவில் ஜமாத்தி பிஹி. அதாவது முத்தஅல்லகுஹு எப்படி வரும் அப்படின்னா வாவு ஹர்ஃபு அத்ஃபின் தாலிக்க இஸ்மு இஷாரா முபத்ததஉன் அப்படித்தானே, வஹபருஹு மஹ்தூஃப் பாக்குறோம் வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா இதா லர்ஃப் ஷரத் முலாஃப் இத்தஸரத் ஃபிஅல் மாதி பிஹி ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லகு இத்தஸலத் வாவு ஃபாஇல் முலாஃப் ஜமாஅத்தி முலாஃப் இலைஹி வல் ஜும்லா ஃபிஅலியா ஷர்த்தியா வல் ஜும்லத்து முலாஃபுன் இலைஹா முத்தஅல்லகுஹு என்னது பி மஹ்தூஃபின் வ ஹுவ கபர். அதான் அந்த கபர் தான் என்னது ஹாசில். அப்படித்தான் எனக்கு படுது, இல்ல வேற எப்படித்தான் கிராப் சொல்றது. அப்படி இல்லாட்டி என்னது முத்தஅல்லக் ஷர்த்தா வச்சு ذلك خبر sorry ذلك முததா خبر محذوف அது சொன்னது பின்னால இதத்தஸல பின்னா ஜும்லா ஷர்த்தியான்னு சொல்லுவான் தானே. ஷர்த்தியான்னு சொன்னது பிறகு ஜவாப் மஹ்தூஃப் வல்லாஹி மா கப்லஹு வல் ஜும்லத்து முலாஃபுன் இலைஹா தனி அது இதாவோட இலாஃப் செஞ்சு வந்தால் வல் ஜும்லத்து முலாஃபுன் இலைஹா சொன்னது பிறகு எப்படி நான் அதுக்கு பிறகு முத்தஅல்லக் கொடுக்கணும் இதாவுக்கு. வல் ஜும்லத்து முலாஃபுன் இலைஹா முத்தஅல்லகுஹு பி மஹ்தூஃபின் வ ஹுவ கபர். ஷர்த்தி ஜும்லா ஷர்த்தியான்னு சொல்றலையா, அதான் எப்படின்னா ஹஸரத் வாவு இத்தஸரத் ஃபியல் இதா லர்ஃப் ஷர்த் முலாஃப் இத்தஸரத் ஃபியல் மாதி பிஹி ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லகு இத்தஸலத் வாவு ஃபாஇல் முலாஃப் அல் ஜமாஅத்தி முலாஃப் இலைஹி வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா. நல்லா பாருங்க, வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா வல் ஜும்லத்து முலாஃபுன் இலைஹா
வல் ஜும்லத்து முலாஃபுன் இலைஹா என்ன இதா இலாஃபத் தனி அங்க வாஜிபியா வரதுல இலாஃப ஜும்லாவின் பக்கம் வல் ஜும்லத்து முலாஃபுன் இலைஹா முத்தஅல்ல கொடுக்கணும் ஏன்னா லர்ஃபு தானே அதுக்கு லர்ஃபு முத்தஅல்லுக்கு வருமே கண்டிப்பா அப்ப முத்தஅல்லகுஹு பி மஹதூஃபின் அதர முத்தஅல்லகு தான் மஹதூஃப் எப்படி இருக்கும்போது ஹாசில் முத்தஅல்லகு பி மஹதூஃபின் ஹுவ خبر வல் ஜும்லா இஸ்மியா خبريه அதெல்லாம் ஃபுல்லா சொன்னதுக்கு பிறகுதான் வல் ஜும்லத்து ஜவாபுன் லிஷர்த்னு சொல்லணும் அது அந்த தாலிக்கோட இது முந்திட்டு அது அதனால வல் ஜும்லத்து ஜவாபுன் லிஷர்த் ரைட் வையாக்கும் அடுத்து பாருங்க பிள்ளைகள் வலம்மா கான மினல் அஃஆலில் மாதியத்தி வலம்மா கான மினல் அஃஆலில் மாதியத்தி மாதியான ஃபியலில் நின்றும் ஆகிவிட்ட போது இந்த கானவுடைய இஸ்ம் பின்னுக்கு வருது ஒன்று உஹ்துலிஃப ஃபீ ஃபிஅலியத்திஹி உஹ்துலிஃபனால் கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டது ஃபீ ஃபிஅலியத்திஹி அது ஃபியலாக ஆகிவிடுகின்ற விடயத்தில் அப்ப அந்த யா என்னது கௌனியத்தனையா ஃபீ கௌனிஹி ஃபிஅலன் அப்ப அது ஃபியலாக ஆகிவிடுவதில் கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டது அவ்விதமான ஒன்று மாதியான ஃபீக்களில் நின்றுமாக ஆகிவிட்ட பொழுது நசஸ்து அலைஹி அது பற்றி குறிப்பாக நான் இங்கு கூறியிருக்கிறேன் நஸ்ஸ அலைஹின்றால் ஒரு விஷயத்தை குறிப்பாக சொல்றது மென்ஷன் பண்ணி சொல்றது அப்ப வலம்மா கான மினல் அஃஆலில் மாதியத்தி மாதியான ஃபியலில் நின்றும் ஆகிவிட்ட போது ஒன்று உஹ்துலிஃப ஃபீ ஃபிஅலியத்திஹி அது ஃபியலாக ஆகிவிடுவதில் கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டு விட்டது அவ்விதமான ஒன்று மாதியான ஃபியலில் நின்றும் ஆகிவிட்ட பொழுது நசஸ்து அலைஹி அதை நான் குறிப்பாக சொல்லி இருக்கிறேன் வனப்பஹத்து இன்னும் நான் என்னது நப்பகருக்கு 2-3 கருத்து சொல்லுவாங்க ஒன்று நப்பகண்டால் விழிப்பூட்டினான் ரெண்டாவது நப்பகைக்கு சுட்டி காட்டினான் அல்லது உணர்த்தினான் இந்த இடத்துல நம்ம உணர்த்தினான்னு சொன்னா சரி அந்த நப்பகன்றது ஒரு விஷயத்தை அவதானிக்கும்படி சொல்றது நப்பக அலைகின்றது வனப்பஹத்து நான் என்னது அதாவது நப்பகத்துனால் சுட்டி காட்டினேன் அல்லது நப்பகத்துனால் விழிப்பூட்டினேன் அல்லது என்னது நினைவூட்டினேன் ஞாபகப்படுத்தினேன் அப்படிலாம் சொல்லலாம் நப்பஹத்து அலா அன்னல் அஸஹ ஃபிஅலியத்துஹு அலா அன்னல் அஸஹ என்றால் அலா அன்னல் கௌலல் அஸஹ மிக சரியான கூற்று என்னவென்றால் ஃபிஅலியத்துஹு அது ஃபியலாக இருப்பதுதான் என்பதை நான் நினைவூட்டினேன் வனப்பஹத்து நான் என்னது ஞாபகமூட்டினேன் நினைவூட்டினேன் அலா அன்னல் அஸஹ மிக சரியான கருத்து என்னவென்றால் அந்த கருத்து முரண்பாடுபட்ட அந்த சொற்கள்ல அது ஃபியல் என்பதுதான் வஹுவ அர்பஉ கலிமாத்தின் அவை 4 கலிமாக்களாகும் 4 சொற்களாகும் ஒன்று நிஅம என்றால் நிஅமவாகும் வபிஇஸ இன்னும் பிஇஸவாகும் வஅஸ இன்னும் அஸாவாகும் வலைஸ இன்னும் லைஸவும் ஆகும் அப்ப இந்த பகுதி என்ன சொல்ல வரார் என்றால் மாதியான ஃபியலை பத்தி சொல்லி கொண்டு வார நேரத்துல சில வினை சொற்கள்ல அது சில சொற்கள் நம்ம வினை சொற்கள் சொல்லக்கூடாது அடுத்தடுத்து சில கலிமாக்கள் அது மாதியான ஃபியலா இல்லையாடு கருத்து முரண்பாடு நஹ்வீங்களுக்கு மத்தியில வந்திருக்குது அப்ப அந்த நேரத்துல தான் நஹ்வீங்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டால் அதுல நஹ்வீங்களையும் குறிப்பாக வந்தது இவர் நம்மட யாரு இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா சொல்றாங்க அது ஃபியலே தான் அது மாதியான ஃபியல் தான் அப்படின்ட்டு ஃபஅம்மா நிஅம வ பிஇஸ நிஅமவையும் பிஇஸவையும் அதுல அந்த வஹுவ அர்பஉ கலிமாத்தின் அந்த வஹுவ அந்த வாவு அந்த ஹுவ அந்த தமீர் மக்துலிஃப ஃபீ ஃபியல் அந்த மாவ பார்த்தீங்க வஹுவ அர்பஉ கலிமாத்தினா எஸ் என்னென்றால் வஹுன்றது அந்த மக்துலிஃப ஃபீ ஃபியலியத்திஹி அந்த அதை பத்தி தமீர் மீட்டிக்கிறான் ஃபஅம்மா நிஅம வ பிஇஸ நிஅம பிஇஸவை பொறுத்தவரையில் ஃபதஹப அல் ஃபர்ராவு இமாம் ஃபர்ரா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இந்த தஹப என்று சொல்லி நஹு கிதாபுகள்ல ஃபிக்கு கிதாபுகள்ல வந்தால் நிலைப்பாடு கொண்டாண்டு கருத்து அவன் நிலைப்பாடு என்னவென்றால் மதுஹப் அவன் நிலைப்பாடு என்னவென்றால் வஜமாஅத்து மினல் கூஃபியின் அதே மாதிரி கூஃபியின்கள் நின்றும் ஒரு கூட்டத்தாருடைய நிலைப்பாடு என்னவென்றால் இலா அன்னஹுமா அப்ப இதை நம்ம இப்படி மொழிபெயர்ப்பு செய்யறல்ல ஃபர்ரா இமாமும் கூஃபி அறிஞர்களில் நின்றும் சில கூட்டத்தினரும் சென்றிருக்கிறார்கள் இலா அன்னஹுமா அப்படின்னு சொல்லாம நம்ம அவங்க நிலைப்பாடு கொண்டுள்ளனர் இலா அன்னஹுமா அந்த ரெண்டும் எது இந்த நியமவும் பீசவுமானது இஸ்மானி அந்த ரெண்டும் இஸ்ம்னு சொல்றாங்க நியமவும் பீசவும் என்னது இஸ்ம்ங்கிற நிலைப்பாடு தான் ஃபர்ரா இமாமுடையவும் சில கூஃபி அறிஞர்களுடைய நிலைப்பாடு வஸ்ததல்லு அலா தாலிக்கு அதற்கு அவர்கள் ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள் பிதுஹூலி ஹர்ஃபில் ஜர்ரி அலைஹிமா அந்த ரெண்டின் மீதும் அந்த ஹர்ஃபு அந்த நியம பீஸ் இந்த ரெண்டின் மீதும் ஜர்ருடைய ஹர்ஃபு நுழைந்ததன் மூலம் நுழைவதை அது நுழைந்திருப்பதை
அவ்விரண்டின் மீதும் ஜர்ருடைய ஹர்ஃப் நுழைந்திருக்கின்ற அந்த விஷயத்தை ஆதாரமாக அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஃபீ கௌலி பாதிஹின், அவர்கள் சிலருடைய கூற்றினா அரபியர்கள் சிலருடைய கூற்றிலே. வக்கது புஷிர பிபின்தின், அதாவது வக்கது புஷிர பிபின்தின்னால் ஒரு குழந்தை பிறந்து இருப்பதாக, ஒரு பொம்பளை பிள்ளை என்ன, ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அதை நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க எப்படின்னால், வல்லாஹி மாஹிய பினி மல் வலது, வல்லாஹி மாஹிய பினி மல் வலது. அப்போ இங்கே நிமல் வலது என்கிற அந்த இதில் பா சேர்ந்து வந்திருக்கு, நீமையில் இல்லையா, பினி மல் வலதுண்டு. எனவே ஹர்ஃபு ஜர்ரு பெயர் சொல்லதோடு தானே சேர்ந்து வரும், அதனால நீமைங்கிறது பெயர் சொல் தான், அதனால தான் அங்கே ஜெர்ருடைய எழுத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறான். வக்கது புஷிர பிபின்தின், ஒரு பெண் மகளை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க இப்படி, வல்லாஹி மாஹிய பினி மல் வலது என்று கூறுவார்கள். அல்லாமி சத்தியமாக, மாஹிய பெண் குழந்தையாகி அவள் இல்லை, நிமல் வலத் சிறந்த குழந்தையாக இல்லை என்று சொல்வார்கள். அதுதான் நேரடி அதனுடைய மொழிபெயர்ப்பு. ஆனால் உள்ளகமான சரியான காத்திரமான மொழிபெயர்ப்பு அப்படி அல்ல. வல்லாஹி அல்லாமி சத்தியமாக, மாஹிய அவள் இல்லை, பெண் குழந்தை அவள் இல்லை, பினிமல் வலது நிமல் வலத் அதாவது குழந்தை இனத்திலேயே மிக சிறந்தவள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தையாக இல்லை. நிமல் வலது என்று, அதாவது சிறந்த குழந்தை என்று சொல்லப்படக்கூடிய குழந்தையாக அவள் இல்லை, அப்படிதான் சரியான அர்த்தம். வகவுல் என்னது, வகவுலின் ஆகரையா இல்லாட்டி வகவுலுன் ஆகர, வகவுலுன்டைய வாசிங்களன், வகவுலுன் ஆகர் இன்னொரு கூட்டம் இருக்குது. எப்படி வகது சார இலா மஹ்பூபத்திஹி, தன்னுடைய மஹ்பூபத்துனா காதலி இல்லையா, மஹ்பூபான காதலி, காதலியை நோக்கி என்னது பயணம் செய்கிற அந்த நேரத்தில் வந்து சொல்லப்படுது, அலா ஹிமாரின் பத்தி அல் அசைர், ஹிமார்னால் கழுதையிலே, பத்தி இசைர் என்றால் பயணம் போகிறது ரொம்ப ஸ்லோவாக போகுது. அப்போ மெதுமெதுவாக செல்லக்கூடிய கழுதையில், மெதுமெதுவாக செல்லக்கூடிய கழுதையில் ஏறி சவாரி செஞ்சு தன்னுடைய காதலியை நோக்கி பயணம் போகிற நேரத்தில் சொல்லுவாங்களாம், நிஅமஸ்ஸைர் அலா பிஸல் ஐர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நிஅமஸ்ஸைர் என்றால் பயணம் நல்லதுதான், அலா பிஸல் ஐர் ஆனால் என்னது போகிற வாகனம் தான் சரியில்லை அப்படின்ட்டு. பயணம் நல்லமே, அவருடைய காதலியை பார்க்கறதுக்கான அவர் போகிறாரு, ஆனால் போகிற வாகனம் ரொம்ப ஸ்லோவான மெதுமெதுவாக போகக்கூடிய உண்டு. உதாரணமாக அதை இந்த காலத்துக்கு நம்ம கற்பனை செஞ்சு பார்ப்பதாக இருந்தால், உண்மையிலே என்னது கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வேண்டி தான் போகிறாங்க, ஆனால் போகிற வாகனம் என்னது ரொம்ப மோசமான அல்லது அதாவது ஒரு நல்ல கண்டிஷனில் அது இல்லை அந்த வாகனம். அப்படிப்பட்ட ஒரு வாகனத்தில் அவங்க போகிறாங்க, வாகனம் தான் அசடு, ஆனால் போகிற நோக்கம் நல்லது அல்லது போகிற அந்த விஷயம் வந்து நல்லது அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு அப்போ இந்த சரியா வரி கருத்து வாசல் இப்படி தான் கருத்து வாசிக்கணும். எப்படி கருத்து வாசிக்கணும் என்றால், அதாவது வகவுலுன் ஆகரு இன்னும் ஒரு கூற்றை போல, வகது சார் என்றால் அவன் பயணிக்கிறான் என்று சொன்னால் அந்த காதலன், அப்போ அவர் அந்த ஹபீப் அவர் பயணம் போறாரு, இலா மஹ்பூபத்தி என்றால் அவருடைய காதலியை நோக்கி பயணம் போறாரு, அலா ஹிமார்னா ஒரு கழுதையில, பத்தி இசைர்னால் தாமதமாக பயணிக்கக்கூடிய ஒரு கழுதையில ஏறி ஒரு பயணம் போறாரு. அந்த நேரத்தில் அவங்க எப்படி சொல்லுவாங்க என்றால், நிஅமஸ்ஸைர் பயணம் நல்லதுதான், அலா பிஸல் ஐர் அதாவது மோசமான கழுதையிலே பயணம் போவது நல்லதுதான், அதாவது மோசமான கழுதையின் மீது ஏறி சவாரி செய்தாலும் பயணம் நல்லதுதான் அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு அடிப்படை ரீதியான நம்ம இலக்கண ரீதியான அந்த கருத்து நம்ம சொல்வதாக இருந்தால், நிஅமஸ்ஸைர் பயணம் என்பது சிறப்பாகிவிட்டது, அலா பிஸ அல் ஐர் பிஸல் ஐர் என்று கூறப்படக்கூடிய ஒரு கழுதையின் மீது ஏறி பயணம் செய்வது நல்லதாகிவிட்டது. எப்படி பிஸல் ஐர் என்று அதாவது மோசமான கழுதை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனத்தில் ஏறி ஒரு கழுதையில் ஏறி பயணம் செய்வது நல்லதாக ஆகிவிட்டது. வஅம்மா லைஸ ஃபதஹபல் ஃபாரிசியு, லைஸவை பொறுத்தவரையில் ஃபதஹபல் ஃபாரிசியு இமாம் ஃபாரிசி அவர்கள் கருத்து அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். ஃபில் ஹலபியாத், இப்போ அவர் வந்து ஹலபியாத்ங்கிற இடத்துல வாழ்ந்த அந்த ஃபாரிசி இமாம், இலா அன்னஹா ஹர்ஃபு நஃபியின், அது ஒரு நஃபியுடைய எழுத்து என்ற அந்த கருத்தில் அவர் இருக்கார். இலா அன்னஹாண்ட அந்த லைசவானது ஹர்ஃபு நஃபியின்
நஃபியுடைய எழுத்து, அதாவது எதிர்மறையை காட்டக்கூடிய எழுத்து. பிமன்சிலத்தி மா அன் நாஃபியத்தி, நஃபி செய்யக்கூடிய மாவுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப் நஃபி. வதபியஹு அலா தாலிக்க அபூ பக்கர் இப்னு ஷுகைர், நஹவிங்கள் ஆக்கல். அபூபக்கர் ஷுகைர் என்கிறவர் அந்த கருத்தை ஆமோதிச்சு அதை பின்பி வந்திருக்கிறார். வத்தபியஹுன்னு அவரை பின்பி வந்திருக்கிறார். அல்லாதாலிக்குன்னு அந்த கருத்தில், அந்த கருத்து என்ன அர்த்தம்? ஹர்ஃப் நஃபி எங்க கருத்து, லைஸ ஃபியல் அல்ல, ஒரு நஃபியுடைய எழுத்து தான் என்கிற அந்த கருத்துக்கு ஆமோதிச்சிருக்காரு அபூபக்கர் இப்னு ஷுகைர் என்கிறவர். வ அம்மா ஈசா வ அம்மா அசா அம்மா அசாவை பொறுத்தவரையில் ஃபதஹபல் கூஃபியூன, கூஃபிங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இலா அன்னஹா ஹர்ஃபு தரஜ்ஜின், அது தரஜ்ஜி உடைய எழுத்து. தரஜ்ஜினால் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறது, நடக்க முடியுமான ஒரு விஷயத்தை ஆசை வைக்கிறது, ஆதரவு வைக்கிறது தான் தரஜ்ஜின்றது. தரஜ்ஜியுடைய எழுத்துன்னு சொல்கிறார். பிமன்சிலத்தி ல அல்ல, ல அல்ல உடைய இடத்தில் உள்ள தரஜ்ஜி ஹர்ஃபு தரஜ்ஜி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்றாங்க. வதபியஹும் அலா தாலிக்கே, என்ன இந்த கூஃபிங்களுடைய அதே நிலைப்பாட்டை பின்பி வந்திருக்கிறார் இமாம் இப்னு அஸ்ஸர்ராஜ். இப்னு சர்ராஜ் என்று சொல்லக்கூடியவர் அந்த கருத்து விஷயத்தில் அவர்களை பின்பி வந்திருக்கிறார். வஸ்ஸஹீஹு அன்னல் அர்பஅத் அஃஆலுன், ஆனால் சரியான நிலைப்பாடு என்னவென்றால் இந்த நான்குமே ஃபியற்களாகும். ஏனென்றால் பிதலீல் இத்திசாலி தாஇ தஅனீஸி அஸ்ஸாகினத்தி பிஹின்ன, பிதலீலி இத்திசாலி தாஇ தஅனீஸ், முஅன்னஸுடைய தா சேர்கின்ற ஆதாரத்தை கொண்டு, முஅன்னஸுடைய தா சேர்கின்ற ஆதாரத்தை கொண்டு, அஸ்ஸாகின சுக்கூன் பெற்றுக்கொண்ட அந்த முஅன்னஸினுடைய தா, பிஹின் என்றால் அவற்றுடன், அந்த நான்கு ஃபியற்களுடன், இந்த நான்கு ஃபியற்களோடையும் முஅன்னஸுடைய சுக்கூன் பெற்றுக்கொண்ட தா சேர்கின்ற ஆதாரத்தின் காரணமாக அந்த 4 ஃபியற்கள் ஆகும் என்பது சரியான நிலைப்பாடு. ககௌலிஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றை போல, மன் தவல்ல யௌமல் ஜும்அத்தி ஃபபிஹா வ நிஅமத் வ மன் இக்தஸல ஃபல்குஸ்லு அஃதலு. மன் தவல்ல, யார் உதுவெடுக்கிறாரோ, யார் உதுவெடுத்து கொள்கிறாரோ, யௌமல் ஜும்அத்தி ஜும்ஆவுடைய தினம், யௌமல் ஜும்ஆ ஜுமுஆ, குர்ஆன்ல ஜுமுஆ நம்ம சாதாரணமாக பேசும்பொழுது ஜும்ஆண்டு மீமுக்கு சுக்கூன் வைக்கிறது. மன் தவல்ல யௌமல் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய தினத்தில் யார் உதுவெடுக்கிறாரோ, ஃபபிஹா வ நிஅமத், ஃபபிஹா என்றால் ஃபபிர் ருஹ்ஸதி அஹத சொல்லுவாங்க முந்தி தக்தீர்ல. ஃபபிர் ருஹ்ஸதி அஹத என்றால் சலுகையை அவர் எடுத்து விட்டார். அதாவது ஜும்மாவுடைய தினத்தன்று ஆண்கள் பள்ளிக்கு போகணும். அப்போ அந்த பள்ளிக்கு போகிற அந்த நேரத்தில் குளிக்கிறது வாஜிபா அல்லது உதுவெடுத்துட்டா போதுமா என்கிறது ஒரு பரவலான கருத்து முரண்பாடு. அப்போ பல மதுஹபுடைய அறிஞர்களும் என்ன சொல்லுவாங்க என்றால், உதுவெடுத்துக்கிட்டால் அது போதும், அது ஜும்மாவுடைய குளிப்புங்கிற சுன்னத்தான குளிப்பு தான் அப்படின்வாங்க. அப்போ அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டாங்க. எப்படி? மன் தவல்ல யௌமல் ஜும்மா, ஜும்மாவுடைய தினத்தை யார் உதுவெடுக்கிறாரோ ஃபபிஹா அப்படின்னு அர்த்தம், அவர் சலுகை எடுத்து விட்டார். ஃபபிஹான ஃபபீர் ருஹ்ஸதி அஹத வ நிஅமத், அந்த சலுகை நல்லது, அவர் எடுத்துக்கொண்ட அந்த சலுகை நல்ல சலுகை அது. வ மன் இக்தஸல, யார் குளித்து கொள்கிறாரோ ஃபல்குஸ்லு அஃதல், குளிப்பது தான் பெட்டர், அது மிச்சமே நல்லது அப்படின்னு வருது. வல் மஅனா, இந்த ஹதீஸ் அர்த்தம் என்னவென்றால், மன் தவல்ல யௌமல் ஜும்அத்தி ஃபபீர் ருஹ்ஸதி அஹத, யார் ஜும்மாவுடைய தினத்தன்று உதுவெடுத்துக் கொள்கிறாரோ, அங்க தூய்மை செய்து கொள்கிறாரோ, ஃபபீர் ருஹ்ஸதி அஹத, அவர் சலுகை எடுத்து விட்டார். ஐ அஹத அர் ருஹ்ஸத, ஃபஹுவ அஹத அர் ருஹ்ஸத் அர்த்தம், அவர் சலுகை எடுத்து விட்டார். வமனி எனது வனிமத்தி ருஹ்ஸத்து அல் உதுஹு, வனிமத்தி ருஹ்ஸத்து அல் உதுஹு, அதாவது சலுகைகளில் சிறந்ததாக ஆகிவிட்டது உது. வதகூல், நீ சொல்வாய், பிஇஸத்தில் மர்அத்து அல் ஹம்மாலத்துல் ஹதபி, பிஇஸத்தில் மர்அத்து, பெண் இனம் கெட்டுவிட்டது, அந்த பெண்ணானவள் கெட்டுவிட்டால், ஹம்மாலத்துல் ஹதப் என்றால் கோல் மூட்டக்கூடிய பெண் மிகவும் மோசமானவளாக ஆகிவிட்டாள். கோல் சொல்லக்கூடிய பெண் தான் பெண் இனத்திலே மிக மோசமானவள். ஹம்மாலத்துல் ஹதப்னால் விறகு சுமக்கிற அப்படிங்கிறது நேரடி அர்த்தம், அதனுடைய அர்த்தம். ஆனால் அந்த விறகு சுமக்கிறது என்கிறது அந்த இது ஒரு சிலேடை, அது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு கேட்டால், இந்த கோல் மூட்டுறதுக்கு சொல்றது. அங்கால இங்கால நியூஸுகளை எடுத்து எப்படி ஒரு விறகு சேகரிக்கக்கூடிய ஒரு பெண் பலதையும் சேகரித்து ஒரு கொல்லிக்கட்டை ஒன்றை விறகு கட்டை ஒன்றை உருவாக்குவாளோ, அதே மாதிரி ஒரு படத்தை உருவாக்கிடுவாள். அவள்கிட்ட இருந்த ஒரு தகவலை, இவள்கிட்ட இருந்த ஒரு தகவலை, பின்னலைக்கு ஒருத்திட்ட இருந்த தகவலை, தூரத்திரிக்கக்கூடிய ஒரு பெற்ற ஒரு தகவலை எடுத்து அவள் ஆக்களை கோல் மூட்டி விட்டுருவாள். எப்படி விறகு சேகரித்து தீ முட்டுற மாதிரி.
அதனால ஹம்மாலத்துல் ஹத்தப்ங்கிறது இந்த கோல்முற்ற பெண்ணுக்கு சொல்றது. வலைசத்து ஹிந்து முஃப்லிஹத்தன், ஹிந்து என்ற பெண் வெற்றி பெற்றவளாக இல்லை, ஜெயித்தவளாக இல்லை. வ அசத் ஹிந்து அந்த சூரன, ஹிந்து எங்களை தரிசிக்கலாம், ஹிந்து எங்களை பார்க்க வரலாம். அப்போ இந்த இதுல எல்லாம் என்ன நம்ம சொல்ல வரோம்னு கேட்டால், இந்த ஹதீஸ்ல அதே மாதிரி பிரபலமான இந்த உதாரணங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஃபியட்கள் அதுகள் எல்லாம் தா வந்திருக்குது பாருங்க. மன் தவல்லா யோமல் ஜுமத்தி ஃபபிஹா வ நிஅமத், நிஅமத்துன்னு வந்திருக்குது. தா உத்தானி சசாக்கினா முஅன்னஸினுடைய சுக்குர் பெற்று கொண்ட தா சேர்ந்து வந்திருக்குது. அதே மாதிரி பிஇஸத்தில் மர்அத்துன் வந்திருக்குது, தா வந்திருக்குது. வலைசத் ஹிந்து தா வந்திருக்குது. வ அசத் ஹிந்துன்னு என்னது வந்திருக்கு. இதெல்லாம் பிரபலமான உதாரணங்கள், அரபிகளுடைய சர்வசாதாரணமான பரவலான அந்த காலத்து உதாரணங்கள், பல மொழிகள் மாதிரி முதுமொழிகள் மாதிரியான பரவலான கூற்றுக்கள் அதுகளை தா வந்திருக்கு. இனி அந்த மொழிக்குரியவர்கள் அரபிகள், அப்போ அந்த அரபிகள் பயன்பாட்டில் இந்த தா வந்திருக்குன்னா அது ஃபியல் தான். அப்போ ஃபர்ரா இமாமினுடைய நிலைப்பாட்டின்படி அவைகளில் ஜெருடைய எழுத்து வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னால், அங்கே ஜெருடைய எழுத்து வந்ததுக்கு என்ன, ஜெருடைய எழுத்து என்னது ஒரு அதுக்கும் அது நேரடியாக அந்த சொல்ல சேர்ந்து வரல. இப்போ உதாரணமாக நம்ம சொல்லுவோம் முன்னுக்கும் எங்கே வந்துச்சு, நேம சைரு அலா பிசல் ஐராக இருக்கலாம், அல்லது வல்லாஹி மாஹிய பி நிமல் வலது, நிமல் வலத் இலபா வந்ததில் நம்ம சொல்லுவோம். அதில் இடையில ஒரு தக்குதீர் இருக்கும். எப்படி இருக்கும், வல்லாஹி மாஹிய பி கவ் என்னது, அதாவது பி வலதின் மகூலின் ஃபீஹி நிமல் வலது. அப்போ பி வலதின் மகூலின் ஃபீஹி கூறப்படக்கூடிய ஒரு குழந்தையாக அவள் இல்லை. எனது நிமல் வலது, நிமல் வலது என்று கூறப்படக்கூடிய குழந்தையாக அவள் இல்லை. அப்போ அந்த ஒரு தக்குதீர் ஒன்று இருக்குது. எனது பி மக்கூலின் அந்த பி வலதின் மக்கூலின் ஃபீஹின் தக்குதீர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி என்னது இங்கேயும் நேமஸ் சைரு அலா பி இசல் ஐர்னா நேமஸ் சைரு அலா ஹிமாரின் மக்கூலின் ஃபீஹி பி இசல் ஐரு. அந்த மாதிரி என்னது அந்த மக்கூலின் ஃபீஹி அந்த மாதிரி தக்குதீர் ஒன்று இருக்குமாங்க. அதே மாதிரி இப்போ ஃபாரிசி இமாம் லைசவ நஃபியுடைய மாண்டு சொன்னதுக்கு என்ன, லைசவுல வந்து லமீர்கள் சேர்ந்து வருது. லைச லைசா லைசு லைசத்துன்னு சொல்றான். இங்கே ஒரு உதாரணம் காட்டியிருந்தாங்க, என்னது லைசத் ஹிந்து முஃப்லிஹத்தன், அது பிரபலமான உதாரணம். அப்போ தா வந்திருக்கு, தா வந்தால் அது மாதியான ஃபியல் தான். பிறகு வாசிக்கிறேன் பாருங்க. வ அம்மா மஸ்தல்ல பிஹி, இந்த ஓண்டுக்கும் வழக்கம் சொல்ல போறாங்க. வ அம்மா மஸ்தல்ல பிஹில் கூஃபியூன, கூஃபியின்கள் ஆதாரம் பிடித்தார்களே அத்தகைய ஒன்றானது என்ன ஆதாரம் பிடித்தார்கள் கூஃபியங்கள், அது ஹர்ஃபு ஜெரு தான், இந்த ஹர்ஃப் இஸ்ம் தான், ஏன்னா ஹர்ஃபு ஜெரு நுழைந்திருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு என்ன பதில்னால் ஃபமு அவ்வலுன், அது அதுக்கு தவிவில் செய்யப்பட்டிருக்குது, வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வியாக்கியானம், என்ன வழக்கம், அலா ஹதுஃபில் மௌசூஃபி வ சிஃபத்திஹி, அங்கே ஒரு மௌசூஃபும் ஒரு சிஃபத்தும் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. வ இகாமத்தி மஅமூலி சிஃபத்தி முகாமஹா, அதோடு சேர்த்து சிஃபத்துடைய மஅமூல் அதனுடைய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வ தக்தீர், தக்தீர் எப்படி இருக்கும் என்றால் மாஹிய பி வலதின் மகூலின் ஃபீஹி நிமல் வலது. அப்போ வலதுங்கிறது சிஃபத் மௌசூஃப், மகூல் என்கிறது சிஃபத். அப்போ மௌசூஃபும் சிஃபத்தும் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. வ நிஅம ஸைரு அலா ஐரின் மகூலின் ஃபீஹி பி இஸல் ஐரு. அப்போ அந்த ஐர் மகூல் ஃபீஹி மௌசூஃப் சிஃபத் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. எனவே ஃபஹர்ஃபுல் ஜர்ரி ஃபில் ஹகீகத்தி, அடிப்படையில் இங்கே ஜெருடைய எழுத்தானது இன்னமா தஹல, அது நுழைந்திருப்பதெல்லாம் அலஸ்மின் மஹதூஃபின் ஹதுஃப் செய்யப்பட்ட ஒரு இஸ்மில் தான். கமா பையன்னா நாங்கள் ஒழுங்கப்படுத்தியதை போல. வகமா காலல் ஆஹரு, ஒரு கவிஞர் சொன்னதை போல, வேறொரு கவிஞர் சொல்வதை போல, வல்லாஹி மா லைலி பினாம சாஹிபுஹு வலா முகாலித்துல்லியா நிஜானிபுஹு, வல்லாஹி மா லைலி பினாம சாஹிபு வலா முகாலித்துல்லியா நிஜானிபு. அப்போ இந்த கவிதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லாஹி மா லைலி பி நாம சாஹிபு, நாம என்கிற ஃபியலோட பாசைன்னு வந்திருக்குது. அப்போ இதை வச்சு நாம என்கிறது இஸ்ம்னு சொல்றதா இல்லை, நாம ஃபியல், நாம எனாமு நௌமன். அப்போ எப்படி தக்குதீர் இருக்கும், வல்லாஹி மா லைலி பிலைலின் மகூலின் ஃபீஹி நாம சாஹிபு. கருத்தை பார்ப்போம். வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, மா லைலி என்னுடைய இரவு இல்லை, என்னுடைய இந்த இரவு இல்லை, பி நாம சாஹிபுஹு நாம சாஹிபுஹு அந்த இரவில் தரிக்கக்கூடியவர் உறங்கிவிட்டார் என்று சொல்லப்படக்கூடிய இரவாக என்னுடைய இரவு இல்லை. அதாவது தூங்குறவன் தூங்கும் இரவு என்று என்னுடைய இரவை கூற முடியாது. வலா முகாலித்துல்லியானி ஜானிபுஹு அதனுடைய படுக்கையும் மென்மை கலந்ததாக இல்லை அப்படிங்கிறாரு. அதனுடைய படுக்கையும் மென்மை கலந்ததாக இல்லை.
அப்ப இந்த இதுல வல்லாஹி மாலைலி என்னுடைய இரவு இல்லை, எப்படிப்பட்ட இரவாக இல்லை, பிலைலின் மகூலின் ஃபீஹி நாம சாஹிபுஹு, அதாவது ஒரு உறங்கக்கூடியவன் உறங்க முடியுமான ஒரு இரவு என்று கூறப்படக்கூடிய இரவாக என்னுடைய இரவு இல்லை. அப்படின்னு அர்த்தம், நிம்மதியற்ற இரவு. என்னது உண்மையில என்னது, இரவு நிம்மதியற்றது அல்ல, தூங்குபவருடைய மனோநிலை தான் மோசமாக இருக்குது. அவரு சிக்கல்லையும் பிரச்சனையும் மாட்டிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய கிடக்கு, எங்களுக்கு நிம்மதியை தூக்கம் போகுதானே. வல்லாஹி மாலைலி பிநாம சாஹிபு ஐ பிலைலின் மகூலின் ஃபீஹி நாம சாஹிபுஹு. எப்படி இருக்கும் தக்குதீர்ல, வல்லாஹி மாலைலி பிலைலின் மகூலின் ஃபீஹி நாம சாஹிபுன்னு இருக்கும். நாங்களும் சொல்றே தானே சந்தர்ப்பங்கள்ல, என்னப்பா தின்ற சாப்பாடா இது அப்படின்வோம். அப்ப தின்னப்படும் சாப்பாடு என்று கூறப்படக்கூடிய உணவாக இது இல்லை. அதானே அதன் அர்த்தம். இதெல்லாம் என்னது, ட்ராவல் பண்றதுக்கு உகந்த பைக்கா, அப்ப இதெல்லாம் ஒரு சைக்கிள் போறதுக்கு அப்படி நம்ம சொல்லத்தான் செய்யறோம். என்னது, இதெல்லாம் வாழ்றதுக்குரிய வீடா, இதெல்லாம் பாவிக்கிறதுக்கு ஒரு போனா அப்படி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சொல்ற உலகத்துல இருக்கு அந்த சொல்லப்படக்கூடிய அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல நம்ம என்னது, இவளெல்லாம் வாழ்றதுக்கான மனைவியா, இவெல்லாம் ஒரு பொண்டாட்டின்னு இருக்காள் அப்படின்னு நம்ம ஏசுவோம். அந்த மாதிரி சரி. அப்ப நம்ம டைம் அவுட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவானம் நாளைய பாடத்துல என்னது நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்போதைக்கு நீங்க என்ன வழங்கெடுக்கண்டால் நேம பிஸ லைஸ ஆசா, இந்த நாளும் வினை சொற்கள் என்றால் அதனுடைய இறுதியில பரவலாக அரபியருடைய பாவனையில வந்து கடைசியில சுக்குன் பெற்றுக் கொண்டதாகிய முஅன்னஸினுடைய அந்த தா சேர்ந்து இருக்குது என்கிற அந்த கன்செப்டை விளங்கி கொண்டால் போதுமானது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷுக்ரான்.